தரும் தேவன் நீரே, நீரே எந்தன் பரிகாரி. வார்த்தையினால் குணமாக்குகிறீ, நீரே எந்தன் பரிகாரி. வார்த்தையினால் குணமாக்குகிறீ, நீரே எந்தன் பரிகாரி. சேர்ந்து சொல்லும் சுகம் தரும், சுகம் தரும் தேவன் நீரே, தேவன் நீரே, நீரே எந்தன் பரிகாரி. வார்த்தையினால் குணமாக்குகின்றீரோ, நீரே எந்தன் பரிகாரி. வார்த்தையினால் குணமாக்குகின்றீர், நீரே எந்தன் பரிகாரி. இன்னைக்கு ஒரு வேளை ஒரு சரீர சுகம் உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். Maybe you don't need a healing in your body today. நீங்க சொல்லலாம், நான் சரீர பிரகாரமாய் நான் சுகமாய் இருக்கிறேன். You may say I am very well in my body. ஆனால் இன்றைக்கு ஒரு வேளை உங்களுக்கு தேவை ஒரு இருதயத்திலே ஒரு சுகம். Maybe you may require a healing in your heart today. இன்றைக்கு உங்கள் இருதயத்திலே அநேக காயங்களோடு நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கலாம். You might have come with great wounds in your heart today. தேவன் நம்முடைய சரீரத்திலே சுகம் தருகிறவர் மாத்திரமல்ல, Our God only gives healing in our body, நம்முடைய இருதயத்திற்கு தேவையான ஆறுதலையும் தருகிற தேவன். but God also gives the comfort that is required for our hearts. இன்னைக்கு காயங்களை ஆற்றுகிற தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். A God who is there to heal our hearts is here amidst us. Thank you Jesus. இதால் கரங்களை உயர்த்தி சொல்லும், காயம் மாற்று தேவன் நீரே. சேர்ந்து சொல்லும், காயம் மாற்றும் தேவன் நீரே, நீரே எந்தன் பரிகாரி. வார்த்தையினால் குணமாக்குகின்றீர், நீரே, நீரே எந்தன் பரிகாரி. வார்த்தையினால் குணமாக்குகின்றீர், நீரே எந்தன் பரிகாரி. சொல்லுங்க, வார்த்தையினால். எஸ், வார்த்தை அனுப்பி எங்களை குணமாக்குகிற தேவன் நீரே எந்தன் பரிகாரி. ஆமென். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் துவக்கமாய் நான் 2 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். I would like to read out 2 verses to commence my sermon today. ரோமர் எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். The epistle of Romans chapter 8 and verse 11. அதற்கு பின்பு யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Followed by John the Gospel chapter 20 and verse 27. 2 வசனங்களையும் நாங்கள் வாசிக்கிறோம். We will read both the verses. அன்றியும் இயேசுவை மரித்தோரிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். But if the spirit of him that raised up Jesus from the dead dwell in you, he that raised up Christ from the dead shall also quicken your mortal bodies by the spirit that dwelleth in you. யோவான் 20:27. பின்பு அவர் தோமாவை நோக்கி, உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு,
அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். John 20 and verse 27. Then saith he to Thomas, reach hither thy finger and behold my hands, and reach hither thy hand and thrust into my side, and be not faithless but believing. இந்த முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, when we read the first verse, இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பின ஆவியானவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். we read about the spirit that raised Jesus from the dead. நாம் எல்லாருக்கும் தெரியும், இயேசு சிலுவையிலே நமக்காய் அவர் அடிக்கப்பட்டு காயமாக்கப்பட்டு நமக்காய் மரித்தார். We know very well that Jesus was crucified, beaten and crucified on the cross. ஆனால் அந்த கொடூரமான மரணத்தை சந்தித்த இயேசுவுக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உள்ளே வந்த பொழுது அந்த சரீரம் உயிரோடு எழும்பியது. The Jesus who encountered such a terrible and horrible death, when the power of the spirit when came into him, he was able to rise up from the mortal body. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவரால் உயிரோடு எழுப்பப்பட்ட இயேசு தன்னுடைய சீஷர்களை சந்திக்க வந்தார். But this Jesus who was raised up by the spirit came to meet his disciples. அந்த சீஷர்களிடம் வந்து சொல்லுகிறார், he came and told the disciples, தோமாவை பார்த்து சொன்னார், he said unto Thomas, காயப்பட்ட என்னுடைய கரத்தை பார், look at my hands which are wounded, உன்னுடைய விரலை என்னுடைய கைகளிலே போடு, reach hither thy finger, என்னுடைய விலாவிலே உன்னுடைய விரலை போடு என்கிறார். and reach also thy hand and thrust into my side. இதை வாசித்த பொழுது, when I read this, உயிரோடு எழுப்பப்பட்ட இயேசு, Jesus who was risen up, அவருடைய காயங்கள் ஆறி இருந்தாலும், though his wounds were healed, அவருடைய தழும்புகள் அவருடைய சரீரத்தில் இருந்ததை நீங்கள் பார்க்க முடியும். we can see that his scars remained as such. அவருடைய தழும்புகள் மாறவில்லை. His scars never changed. அவர் கரங்களிலே ஆணிகள் கடாவிய அந்த துவாரங்கள் அப்படியே இருந்தது. The scars of the holes of the nails that was impressed in his hands was seen. அவருடைய விலாவிலே சொருகப்பட்டிருந்த அந்த ஈட்டியினுடைய துவாரங்களும் அந்த தழும்புகளும் அப்படியே இருந்தது. The scar of the spear that was thrust into his side was also seen as such. அதனாலே தான் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். That's why we read in Isaiah 53 and verse 5. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். But he was wounded for our transgressions, he was bruised for iniquities, the chastisement of our peace was upon him, and with his stripes we are healed. நம்முடைய மீறுதல்களுக்காய் அவர் காயப்பட்டார், அது கடந்த காலத்தை பேசுகிறது. He was wounded for transgression, that is a past tense. அவர் அக்கிரமங்களுக்காய் நொறுக்கப்பட்டார், அதுவும் கடந்த காலத்தை காட்டுகிறது. He was bruised for iniquities, even that shows a past tense. ஆனால் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்பது இப்பொழுதைய நிகழ்காலத்தை பேசுகிறது. But with his stripes we are healed shows the present tense. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, The topic of my sermon today, கர்த்தர் காயங்களை ஆற்றுகிறார், ஆனால் தழும்புகளை விட்டு வைக்கிறார். God heals our wounds but leaves the scars. God heals the wounds but leaves the scar. கர்த்தர் காயங்களை ஆற்றுகிறார், ஆனால் தழும்புகளை விட்டு வைக்கிறார். God heals the wounds but leaves the scars. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்திலே ஒரு காயம் ஏற்படும் என்று சொன்னால், If a scar happens in our body, அது நிச்சயமாக அது ஒரு தழும்பை விட்டு செல்லும் என்பதில் சந்தேகமே இல்லை. every wound our body leaves a scar behind. காயங்கள் சுகமாகும் பொழுது தழும்புகள் மீதமாய் நின்று கொண்டிருக்கிறது. When the wounds are healed, the scars remains as the outcome of it. எனக்கு சின்ன வயசுல ஒரு ஞாபகம் இருக்கிறது. I still remember an incident in my young age. இந்த இடத்துல முன்னாடி எங்க வீடு இருந்துச்சு. Earlier my house was here. பழைய விசுவாசிகளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். All the old believers know it. Actually இதுதான் நம்முடைய வீடு. இதுதான் எங்களுடைய வீடு. இதுக்கு மேல this was our house. ஸ்டேஜ் இவ்வளவு ஹைட் எல்லாம் கிடையாது அப்போ. So we didn't have such a great stage then. So எங்க வீட்டுக்கு மேல ஒரு மாடி இருந்தது. There is a terrace upon a house. நாங்க அந்த மாடியில நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது கிரிக்கெட் விளையாடுவோம். We used to play cricket on the terrace. அப்போ இந்த கிரிக்கெட் விளையாடும் போது இந்த பக்கத்து வீடுக்கும் எங்க நம்ம காம்பவுண்டுக்கும் ஒரு அடி இவ்வளவுதான், இந்த கேப் தான் இருக்கும், இவ்வளவுதான், ஒரு அடி தான் கேப். So there's just only 1 feet gap between our house and the neighbor house. ஸோ நாங்க கிரிக்கெட் விளையாடும் போது கொஞ்சம் பந்தை வேகமா அடிச்சா பக்கத்து வீட்டு மாடிக்கு போயிடும். So when we hit the ball with great force, it would go into the next house. ஸோ பக்கத்து வீட்டு மாடிக்கு போயிடுச்சுன்னா நாங்க என்ன ஒழுங்கா பண்ணணும்னா கீழே இறங்கி வந்து அடுத்த வீட்டுக்கு போய் அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு திருப்பி மேலே போய் அவங்க வீட்டில் மாடியில் போய் பால் எடுத்து திருப்பி இங்கே வந்துட்டு இங்கே வந்து விளையாடணும். இதுதான் நம்ம ஒழுங்கா செய்யணும். If you ought to take the ball, get the ball, we have to properly, if you want to do using proper channel, we need to get down, go to the house, get the permission, go to the terrace, take the ball and return home. ஆனால் நாங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டோம். But we won't do that. எங்களுக்கு ஒரு ஹீரோ ஒருத்தர் இருந்தார். We had our own hero here. அவர் எங்களுடைய ஸ்டார் ஃபீல்டர். அவர் He is called a star fielder. அவருடைய பேர் அறிவழகன். His name is Arivalahan. ஒரு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர். Many of you know him. அவர் இப்பல இறங்கலாம் மாட்டார். So he will not go this way. ஒரு அடி தானே, Just 1 feet. அப்படியே இங்க இருந்து அங்க எகிரி குதிப்பார். So he will jump from one house to the next one. இது ஒரு அடி தான். This is only 1 feet. ஆனா இந்த ஒரு அடிக்கு நடுவுல 30 அடி பள்ளம் இருக்கு. But you have 30 feet downfall. கர்ணம் தப்புனா மரணம்.
If you fall down, then you will be dead. ஆனா அவர் அதை பத்திலாம் கவலையே பட But மாட்டார். he is not bothered about that. அப்படி எகிரி குச்சி போயிட்டே இருப்பார். He will just jump and go away. நாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். We used to see with us great shock. நம்மளுக்குலாம் அந்த தைரியம் கிடையாது குதிக்கிறது. We are not bold enough to do that. ஆனா ஒரு நாள் But one day, எனக்கு ஒரு ஆசை. I had a desire. நம்ம ஜம்ப் பண்றோம்டா. I want to jump from here. ஒரு அடி தாண்டறது பெரிய விஷயமா? Just leaping over one. இதெல்லாம் ஒரு மேட்டரா? This is not a big thing. சோ பால் அந்த பக்கம் போயிருச்சு. So the ball went the other side. உடனே அறிவு குதிக்க போனார். So Ari was about to get down. நான் சொன்னேன் இல்ல நான் குதிக்க போறேன். I said I will jump. அறிவு சொன்னார் வேணாயா. He said don't do that. நான் சொன்னேன் இது கூட குதிக்க முடியாது நான் என்ன ஆம்பள. But I said I'm a man, I can jump this. நீ அறிவு சரி குதிங்க. So he said you go and jump. அப்படியே ஒரே ஜம்ப் தான் போயாச்சு. So I jumped over the next row. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல. But I don't know what happened. போகும்போது தைரியமா குதிச்சாச்சு. I was bold when I jumped to the other way. திருப்பி வரும்போது என்னன்னே தெரியல ஒரு மரண பயம். When I was about to return, I was very much scared. ஒருவேளை உள்ள விழுந்துட்டா என்ன பண்றது? What if I fall down? அதனால அங்கேயே நின்னுட்டே இருக்கேன். So I was standing on the other side. இங்க இருந்து அறிவு பெப்டாக்லாம் கொடுக்குறாரு நம்மளுக்கு அப்படியே உற்சாகப்படுத்துறாரு. This Ari is motivating me from this side. எப்படி போனி அப்படியே வந்துறியா? So how do you win the same way you come back? நம்மளுக்கான கை கால்லாம் உதறுது. But I was trembling. அப்புறம் அறிவு ரொம்ப உற்சாகப்படுத்தினார். So he began to encourage me. சரின்ட்டு அந்த காம்பவுண்ட் வாசல்ல போய் நின்னுக்கிட்டேன். I was standing on the compound wall ல நிக்கிறேன். I was standing on the compound wall. ஒரு அடி தாண்டணும். I want to jump 1 feet. ஒழுங்கா தாண்ட வேண்டியதானே? I could have done it. கீழ பாத்து. I looked down. ஐயோ 30 அடி. It is 30 feet down. விழுந்தா என்ன ஆவறது? What happens if I fall down? சரின்ட்டு அப்படியே கொஞ்சம் நல்ல தைரியப்படுத்திக்கிட்டு So I made myself more had my guts. என்னால் முடியும். I said to myself I can do it and I can do it. குதிக்கலாம்னு பிளான் பண்ணியாச்சு. So I planned to jump. அப்படி குதிக்கலாம்னு அப்படி தாண்டற கரெக்ட்டா காலை தூக்குறேன் பாருங்க. When I about to take my leg up, அந்த நேரத்துல அறிவு suddenly சத்தமா he began to shout. பாத்து ஜோயல் அப்படினா. Be careful Joel. அவ்வளவுதான். That's it. அப்படியே குதிச்சு தடிக்கி அப்படியே உள்ள வந்து உளுந்த பொத்துன்னு உளுந்த. I jumped and fell down into the terrace. பயங்கரமான அடி இந்த I இடத்துல. had a great wound in my leg. அந்த தழும்பு இன்னும் இருக்கு. That scar is still in my leg. 25 வருஷமா அந்த தழும்பு இருக்கு. It is around 25 years but still the scar remaining. ஒரு முறையும் அந்த தழும்பை பார்க்கும் பொழுது Every time when I look at the scar, எனக்கு அந்த சிந்தனை வருகிறது. I remember that. நல்ல வேளை இந்த பக்கம் விழுந்தோம். It is good I fell on the other side. ஒரு வேளை நடுவுல விழுந்திருந்தா What if I fell in the 30 feet down? நீங்கலாம் என் செய்தியை கேட்கணும்ன்ற தலையெழுத்தே உங்களுக்கு இருந்திருக்காது. You will not have any faith to hear my sermon. நம்முடைய வாழ்க்கையிலே தழும்புகள் நம்முடைய கடந்த காலத்திலே தேவன் நம்மை நடத்திய பாதைகளுக்கு நன்றி சொல்ல வைக்கிறது. These scars gives a heart of gratitude and make us to thank God for all the ways that God has led us. ஒரு முறை இந்த தழும்பை பார்க்கும் பொழுது Each time when I look at the scar, எனக்கு ஞாபகம் வருகிறது. I remember நான் இன்றைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஆண்டவருடைய கிருபை. it is the grace of God that I'm standing here and I'm not consumed. நான் இந்த தழும்பிற்காக நன்றி சொல்லுகிறேன். I'm always thankful for this scar. இந்த தழும்பு மாத்திரம் இல்லனா எனக்கு அந்த சம்பவமே ஞாபகத்திலே இருந்திருக்காது. If I don't have the scar, I would have forgotten that incident by now. நம்முடைய வாழ்க்கையில தழும்புகள் ரொம்ப நல்லது. So the scars is always good in our life. சர்ஃப் எக்ஸல் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. You would have known about Surf Excel. வாஷிங் மெஷின்ல பவுடரா யூஸ் பண்ணுவோம். It is a powder that is used for washing. அந்த பாக்கெட்ல ஒரு வார்த்தை எழுதி இருக்கு பாத்திருக்கீங்களா? There's a tagline written on the packet. சர்ஃப் எக்ஸல் கரை நல்லது. Surf Excel stains are good. நம்ம சொல்லுவோம் கரை நல்லதல்ல. We say இதுதான் நம்ம stains are படிச்சிருக்கோம். That is what we have read. ஆனா அவன் சொல்றான் கரை நல்லது. He says stains are good. சர்ஃப் எக்ஸல் அட்வர்டைஸ்மென்ட் பாத்திருக்கீங்களா? Have you seen that advertisement? பாத்திருக்கீங்களா? Have you seen it? அந்த அட்வர்டைஸ்மென்ட்ல பாருங்க. In that advertisement, சின்ன பையன் a small boy, ஸ்கூல் Dress white and white போட்டுக்கிட்டு would be wearing white and white school dress. அவர் ஒரு சின்ன சேர் படும். And that's just a clay. அந்த சேர் பட்ட உடனே When the dirt is on him, அவர் அப்படியே அந்த சேர்ல புரண்டு ஃபுல்லா சேத்தலாம் அப்பிப்பாரு. he'll begin to roll on the dirt and come home. எவ்வளவு சேரம் போட முடியுமோ அவ்வளவு போட்டுப்பாரு. He will take up all the dirt, how much ever you can take. இதே இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செஞ்சிருந்தோம்னு வைங்க. If we would have done it 20 years before, அம்மா காதை முறுக்கி கொடுத்துருவாங்க மண்டையிலே. our mom would have been slapped us. ஆனா இவனுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க பின்னாடி. But this boy would have had a mom. இவர் சேர போட போட அவங்க அம்மாக்கு அப்படியே சிரிப்புல பெருசாயிரும். As he puts on dirt on him, his mom begins to smile. ஏன்னா அந்த அட்வர்டைஸ்மென்ட்ல கடைசியா என்ன சொல்ல போறாங்கன்னா, Because the advertisement it ends up this way. இவ்வளோ கரையா இருந்த இந்த Dress This dress which had such a dirt, எங்களுடைய சர்ஃப் எக்ஸல் போட்டோனே அப்படியே பளிச்சிடும் வெண்மையாயிருச்சு அப்படி காட்றாங்க. when it washed using Surf Excel, it became pure white. எப்படி இந்த சர்ஃப் எக்ஸல் நம்முடைய அழுக்கான கரைகளை அது சுத்தமாக்குகிறதோ, like how the Surf Excel cleans all the dirt of the அதே போல தேவனும் நம்முடைய காயங்கள் எல்லாவற்றையும் தம்முடைய இரத்தத்தினாலே அவர் துடைக்கிறார். Even our Lord Jesus also cleans all our wounds with his blood. அவர் நம்முடைய காயங்களை குணமாக்குகிறார், ஆனால் தழும்புகளை அவர் விட்டு வைக்கிறார். He will heal our wounds but he will make the scar to remain as such. ஏன் தழும்ப வைக்கிறார்னா, Why does he leave the scar? அந்த தழும்பு தான் அவருக்கு நன்றி சொல்வதற்கு
இருப்பதற்கு நமக்கு காரணமாய் இருக்கிறது. Those remains a reason for us to be grateful to him. வேதம் சொல்லுகிறது தாய் நம்மை பாவத்திலே கருத்தரித்தாள் என்று வாசிக்கிறோம். We read in the Bible that we are all conceived in sin. வேதம் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தரல. The Bible has not given us an opportunity. குழந்தைகள் பிறக்கும்போது எந்த பாவமே செய்யறது இல்ல. When babies are born, they are not sinning any. உலகத்தையே பார்க்கல. They have never seen the world. எந்த தப்புமே செய்யல. They have not committed any sin. பிறக்கும்போது நல்லவர்களாய் பிறக்கிறார்கள். When they are born, they are very good. ஆனால் ஆண்டவர் சொல்லல. But God never told. இந்த குழந்தை பிறக்கும் பொழுது பரிசுத்தமாய் பிறக்கும். When babies are born, let them be born as pure. எந்த குறை இல்லாமல் பிறக்கும். Let will be born without any sin. ஆனா அது செய்யறத வெச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. அது பரிசுத்தமா செஞ்சா அது பரிசுத்தமா இருக்கும். But you can decide according to the works that you do. அது தீமையாய் செய்தால் தீமையாய் இருக்கும். If you do evil, you will remain the evil. ஆண்டவர் அப்படி சொல்லல. God did not say so. நீங்கள் தாயின் கருவில் உருவாகுவதே பாவத்திலே தான் நம்மை உருவாக்குகிறாள் என்று வாசிக்கிறோம். We are all conceived always in the sin. ஏன்? Why? ஏனென்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பாவம் என்கின்ற ஒரு காயத்தை அவர் வைக்கிறார். Because God is keeping a wound named sin in our life. அப்பொழுதுதான் நீங்கள் எவ்வளவு பெரிய நல்லவர்களாய் இருந்தாலும் இந்த பாவம் என்கின்ற அந்த காரியத்தை நீக்குவதற்கு தேவனுடைய துணையை நீங்கள் தேடுவீர்கள். That is when you will seek for the assistance of God to come out of this wound and to be washed out of this wound. இந்த உலகத்திலே எல்லா மனிதனும் தன்னுடைய பாவ மீட்பிற்கு ஆண்டவரை மாத்திரமே அவன் தேட முடியும், தேட வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். God's plan is that every person in this world should seek him for the redemption of his sin, and that is his plan. ஆண்டவர் அதற்காகவே மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த பாவத்தின் வித்தை வைக்கிறார். That is why God has kept the seed of sin in man's life. ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் பிறந்த எல்லா குழந்தைகளும் பிறக்கும் பொழுதே பாவத்திலே கற்பந்தரிக்கப்படுகிறார்கள். Right from Adam when he sinned, and the child born to Adam and Eve, right from the child, all the children are born with the sin. ஆனால் இந்த பாவம் என்கின்ற காயத்தை தேவனுடைய பரிசுத்த இரத்தமானது அது கழுவி நம்மை சுத்தமாக்குகிறது. But this wound of sin is being cleansed by the blood of Jesus and cleanses us from it. இந்த காயம் சுத்தமானாலும் though the wound is clean, அந்த சுத்தமாக்கப்பட்ட தழும்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. the scar that is cleansed still remains in our life. ஆகவே தான் ஒவ்வொரு முறையும் நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, that's why each time when we worship God, இவ்வளவு பெரிய பாவியா இருந்த என்னை ஆண்டவர் ரட்சித்தாரே என்ற அந்த தழும்பை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். we think about the scar saying that God, I am a great sinner but you have healed me and you have cleansed me and saved me. வேதத்திலே வாசிக்கிறோம், we read in the Bible, இஸ்ரவேலிலே ஒரு சந்ததி எழும்பினது. there arose a generation in அது Israel. என்ன சந்ததி? what kind of generation? தேவனை அறியாத ஒரு சந்ததி. they knew not God. தேவனை யார் என்று அறியாத ஒரு சந்ததி எழும்பினது. they knew no who is God. ஏன் இவர்கள் தேவனை அறியவில்லை? why they didn't know the God? ஏனென்றால் அவர்களுக்கு தழும்புகள் இல்லை. because they didn't have scars. அவர்களுக்கு முன்பதாக இருந்த சந்ததிக்கு தழும்புகள் இருந்தது. the early generation before them had scars. எகிப்திலே அவர்கள் சாட்டையடி வாங்கின தழும்புகள். they had the whipping scars on their back in Egypt. எகிப்திலே காலாட்களால் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த தழும்புகள். they had the scars of chastisement of the bondage of the masters. தங்கள் கண்களுக்கு முன்பதாக தங்களுடைய ஆண் பிள்ளைகளை வெட்டி எறிந்த அந்த தழும்புகள். they had the scars of the male children being killed before their own eyes. அவர்களுக்கு வைக்கோலே இல்லாமல் செங்கலை செய்ய சொல்லி கொடுமைப்படுத்திய அந்த தழும்புகள். they had the scars of persecution which they have to make bricks without any chaff. அடிமைத்தனத்தின் தழும்புகள். they had the scars of slavery. ஒவ்வொரு முறையும் அந்த தழும்புகளை அவர்கள் பார்க்கும் பொழுது, each time when they looked at the scars, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திலிருந்து எங்களை காப்பாற்றினீரே என்று அவர்கள் தேவனை நினைவு கூர்ந்தார்கள். they always remembered God, that you saved us, you brought us from such a great slavery. ஒவ்வொரு முறையும் கடலுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது, இப்பேற்பட்ட ஒரு செங்கடலை அல்லவா நீர் பிளந்தீர் என்று அந்த தழும்பை பார்த்தார்கள். each time when they stood before the sea, they praised God saying that such a great wound have you divided us before us. பெரிய மதில்களை பார்க்கும் பொழுது, இவ்வளவு பெரிய மதில்களை அல்லவா எங்களுக்காக உடைத்தீர் என்ற அந்த தழும்பை பார்த்தார்கள். each time when they looked at the wall, they said, Lord God, you have broken down such a great walls of wounds before us. ஆனால் இப்பொழுது ஒரு சந்ததி உருவாகிறது. but there came another generation. இதை எதையுமே பார்க்காத ஒரு they have சந்ததி. not seen anything. தழும்புகள் இல்லாத ஒரு சந்ததி. that generation without scars. அந்த சந்ததிக்கு தெரிந்ததெல்லாம் பாலும் தேனும் மாத்திரமே தெரியும். this generation only know milk and honey. இவர்கள் எல்லாம் கானானை சுதந்தரித்த ஒரு சந்ததி. this generation inherited Canaan. ஆனால் இந்த தழும்பே இல்லாத சந்ததி தேவனை அறியாத சந்ததியாய் மாறிவிட்டது. but this generation without scar is a generation who doesn't know God. ஆகவே தேவன் என்ன செய்கிறார்? so what God does, ஒருவன் தேவனை மறக்கும் பொழுது, when a man forgets God, தேவனை தேடாதிருக்கும் பொழுது, when he doesn't seek God, இந்த தேவனை அறியாத இந்த சந்ததியை தேவன் எதிரிகள் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். God gives and offers this generation to the hands of the enemy. இப்பொழுது அந்த எதிரிகள் அவர்களுக்கு காயங்களை ஏற்படுத்துகிறார்கள். so these enemies will wound them. அவர்களுக்கு அடிமைத்தனத்திலே வைக்கிறார்கள். and they are put under slavery. இந்த காயங்கள் மத்தியிலே இவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். amidst all the wounds they cry unto the Lord. உடனே ஆண்டவர் இரக்கத்தோடு இறங்குகிறார். and with mercy God comes down. அவர்களுடைய காயங்களை குணமாக்குகிறார். and God heals their wounds.
காயங்களை உருவாக்கி இப்பொழுது தழும்புகளை வைக்கிறார். And he leaves the scars behind. இப்பொழுது இவர்கள் தேவனை நேசிக்கிறார்கள். Now they begin to love God. ஓ, இந்த மீதியானியர்களிடத்தில் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை காப்பாற்றி எங்களுக்கு விடுதலை கொடுத்தீரே, அந்த தழும்பை பார்த்து தேவனை ஆராதிக்கிறார்கள். They thank God for the scar that came because of the deliverance from the Midianites. மோவாபியர்களுடைய காயங்களை ஆண்டவர் நிர்மூலமாக்கி அதை ஆற்றி இப்பொழுது ஆண்டவர் விடுதலையை கொடுத்த அந்த தழும்பை பார்த்து ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். They thank God for the scar of deliverance from the Moabites and where God has defeated them. நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கடந்த காலத்திலே நம்மை நடத்திய பாதைகளை தழும்புகளாய் நாம் பார்க்கும் பொழுதுதான் இவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தாரு என்று ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் ஆராதிக்க முடியும். When we will look at the scars of the past age where God led us so far, only then we will thank God with a grateful heart. நான் கடந்த முறை நான் இங்கே பேசின பொழுது நான் ஒரு சம்பவத்தை சொன்னேன். Last time when I spoke here, I told you an incident. அமெரிக்காவிலே ஒரு ஜெயிலுக்கு நான் போயிருந்தேன், ஒரு சிறைச்சாலைக்கு போயிருந்தேன். I happened to go to a prison in America. கைதியா போல ஊழியக்காரனா தான் போனேன். நிறைய பேர் ஆன் பாக்குறீங்க. I didn't go as a prisoner but as a servant of God. நான் அங்க போயிருந்த பொழுது அங்கே ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. So there was worship going on when I went there. பயங்கரமான கொடுமையான குற்றவாளிகள். They are very much victims. பயங்கரமான கொலை, பெரிய பெரிய தப்பு செஞ்சவங்க. They are the people who committed great sins. ஆனால் தேவனை மிக உற்சாகமாய் சந்தோஷத்தோடு ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். But they worshiping God with great joy and happiness. ஆச்சரியமா இருந்தது. I was very astonished. அப்பொழுது நான் வெளியே முடித்து விட்டு வெளியே வந்து அந்த பாஸ்டர் இடத்துல கேட்டேன். After finishing I came out and asked the pastor. பாஸ்டர், இவ்வளவு சந்தோஷமா ஆராதிக்கறாங்களே. Pastor, they are worshiping so joyfully. இவ்வளவு விடுதலையோடு ஆராதிக்கறாங்களே. They are worshiping with great deliverance. எப்படி இவர்களால் இப்படி ஆராதிக்க முடிகிறது? How are they able to worship God? அப்ப அந்த பாஸ்டர் சொன்னார். The pastor said, more forgiven, more worship. More forgiven, more worship. யாருக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவன் தான் அதிகமா ஆராதிப்பான்பா. The one more forgiven will worship God more. உங்க வாழ்க்கையில உங்களுடைய தழும்புகள் எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவு பெருசா உங்களுக்கு நன்றி இருக்கும். Your gratefulness will be much more depending upon the scar that you have. உங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. Look at your neighbor and say, தழும்பு நல்லது. Scars are good. தழும்பு நல்லது. Scars are good. தழும்பு ஆண்டவரை துதிக்க வைக்கும். The scars will make us to worship God. தழும்பு தாழ்மையை நமக்கு கற்றுத்தாரும். These scars will teach us humility. தழும்பு சொல்லும், நான் ஏன் பலத்துல நடந்து வரல, அப்பா என்ன சுமந்து கொண்டு வந்தார்னு தழும்பு சொல்லும். These scars will tell that I did not come by own strength but my Father has carried me all the way. தழும்புகள் நல்லதுதான். Scars are good. ஆனால் ஆறாத காயங்கள் தழும்புகளாக முடியாது. But unhealed wounds cannot become scars. என்றைக்கு ஒரு காயம் மாறுகிறதோ அன்றைக்கு தான் தழும்புகள் உருவாக முடியும். Only when a wound is healed, only then the scars can be seen. ஆனால் இன்றைக்கு வேதனை என்ன? But what is the great grieving thing? தழும்புகளாக வேண்டிய காயங்கள் இன்றைக்கும் காயங்களாகவே அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கு. The wounds that are supposed to become scars remains wounds as such still. என்றைக்கோ நடந்த காயங்கள், Those are wounds that happened. என்றைக்கோ ஏற்பட்ட காயங்கள், The wounds that happened long back. இன்றைக்கும் தழும்புகளாகவில்லை. But they not become scars now. இன்றைக்கும் காயங்களாகவே இன்னைக்கு அநேகர் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். Many people are carrying still as wounds in their life now. இன்றைக்கு செய்திக்கு நான் செல்வதற்கு முன்பதாக, Before I go into my sermon, நான் இந்த காயங்களையும் இந்த தழும்புகளையும் உடைய வித்தியாசங்களை உங்களோடு பேச I விரும்புகிறேன். would like to highlight upon the difference between the wounds and the scars. 4 வித்தியாசங்கள். There are 4 differences. தழும்புகள் வெர்சஸ் காயங்கள். It's wounds versus scars. நீங்க நான் பேசும்போது நீங்க யோசிக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில இது ஏதாகிலும் ஒரு காரியம் இருக்கும் என்றால் இது தழும்பா இல்லது காயமா என்பதை நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். When I speak this, you can think and compliment upon yourself whether it is a scar or the wound that is having in your life. திருப்பி சொல்லுங்க, தழும்புகள் நல்லது. The scars are good. முதல் டிஃபரன்ஸ், முதல் வித்தியாசம். The first difference, wounds are temporary, scars are permanent. காயங்கள் தற்காலிகமானது, ஆனால் தழும்புகள் நிரந்தரமானது. wounds are temporary, scars are permanent. நீங்கள் எந்த காயத்தையும் எடுத்து பாருங்கள். When you consider any wound, எல்லா காயத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் இருக்கிறது. there's a time frame for every wound to heal. அந்த காயத்தினுடைய சீரியஸ்னஸை பொறுத்து இத்தனை நாள்ல ஆறும் என்று சொல்லுவார்கள். It depends upon the seriousness of the wound that it may get healed. சிலது இத்தனை மாதங்கள் ஆகும் என்று சொல்லுவார்கள். Some say it will be healed in certain months. சில காயங்களுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, எவ்வளவு அதற்கு அக்கறை காட்டுகிறோமோ அவ்வளவு சீக்கிரமாக அது ஆறிவிடும். Some wounds will be healed so fast to the effort that we give, that put upon them. அவ்வளவு சீக்கிரமாக அது தழும்புகளாக முடியும். So it becomes scars so soon. ஆனால் சிலர் தற்காலிகமாக இருக்க வேண்டிய அந்த காயங்களை நிரந்தரமான காயங்களாய் மாற்றி விடுவார்கள். Some people, the wounds that are supposed to be temporary, make them as a permanent one. அதே பழைய கதையை திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருப்பாங்க. They keep on talking the old same story. தங்களுடைய பழைய காயங்களையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். They keep on telling all the old things again and again. சிலர்லாம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு இன்பம் வர இருக்கு அவங்களுக்கு. Some people also enjoy in that. எல்லாரும் அவங்கள பார்த்து பாவப்படுறத நினைச்சு அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். They are very happy that people are pitying upon them. நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோங்க, இப்படியே இருக்கோம், இத சொல்லி சொல்லி
சொல்லியே மத்தவங்க பாவப்படணும்னு நினைப்பாங்க. I struggle so much and they keep on telling that and they want other people to pity upon ஒரு them. நல்லா விளங்குங்க. Listen, உங்களுடைய சரீரத்துல ஒரு காயம் இருக்கும் என்று சொன்னால் when there's a wound in your body, எல்லாரும் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. all the people will give you advice. எல்லாரும் Everyone. போற வரவெல்லாம் சொல்லுவாங்க. All the passerby will give இந்த you கிரீமை போடுங்க, you use this cream, இந்த மருந்து போடுங்க, you use this இந்த ointment, டாக்டரை போய் பாருங்க, you go to this இந்த doctor, ஊசி போடுங்க. you put this syringe. உங்க வாழ்க்கையில காயம் இருக்கிற வரைக்கும் 4 பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ற நிலைமையில தான் நீங்க இருப்பீங்க. Until you have wound in your body, you will be prone to be advised by other people. எங்க அம்மா இருக்காங்க. My mother, அவங்க என்ன காயம் வந்தாலும் அவங்க ஒன்னு சொல்லுவாங்க. whatever wound it may be, she will say one thing. காய திருமேனி எண்ணெய். It's a wound healing oil. கையில விட்டா You have a cut in your hand. காய திருமேனி எண்ணெய். It's a wound healing oil. கால்ல விட்டா You have a காய திருமேனி எண்ணெய். It's a wound healing oil. தலையில விட்டா You have a cut in your head. காய திருமேனி It's a எண்ணெய். wound healing oil. இது ஒரு பாயிண்ட்ல ஓவரா போயிருச்சு. It became so worse one point. நான் ஒரு வாட்டி போயிட்டு I went. அம்மா எனக்கு ரொம்ப ஞாபக சக்தி குறைவா இருக்கு. I said I forget things very easily. உடனே எங்க அம்மா காய திருமேனி எண்ணெய். She said wound healing oil. நம்ம வாழ்க்கையில ஒரு காயம் இருந்தா பல பேர் நம்மளுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பான். So if you have a wound in your body, there are people who will advise you always. காயங்களுக்கு இதெல்லாம் பண்ணு சொல்லுவாங்க. So they say do this for this wound. ஆனா தழும்புகளுக்கு யாரும் இது சொல்ல மாட்டாங்க. But none will advise you for the scars. நான் சொன்னது போல என் முட்டி கீழ தழும்பு இருக்கு. I told I have a scar in my leg. நீங்க யாரும் அந்த தழும்ப பார்த்து No one will look at it. ஐயா கொஞ்சம் கிரீம் போடுறீங்களா? Why don't you apply some ointment? பிளாஸ்டர் ஓட்றீங்களா? Why don't you take a bandage? கேப்பீங்களா? Will you ask? கேட்க மாட்டீங்க. You will not ask. நீங்க என்ன தெரியுமா கேப்பீங்க? Now what you will ask? எப்படியா நடந்துச்சு? How did this happen? எப்படி நடந்துச்சு? How did this happen? உங்களை பேச வைப்பாங்க. You will be made to talk. உங்க தழும்புகள் தான் உங்களுடைய சாட்சியின் முதல் வரி என்பதை மறந்துடாதீங்க. Your wounds are the preamble for your testimony. உங்க வாழ்க்கையில காயம் இருக்க வரைக்கும் அவன் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருப்பான். Until you have wounds in your life, they will be talking to you. ஆனா நம்முடைய வாழ்க்கையில தழும்பு வந்துச்சுன்னு வைங்களேன். But when you have scars in your life, மத்தவங்க உங்கள்ட்ட வந்து கேட்பாங்க. other people will come and ask you. நீங்க அப்ப தைரியமா சொல்லலாம். Only then you can say boldly. ஆமாயா 20 வருஷத்துக்கு முன்னாடி விழுந்தேயா. Yes, before 20 years I fell down. ஆனா ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாருங்க. And God has given me that healing. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் விழுந்தங்கய்யா. I fell down before 20 years. ஆண்டவர் என்னை நிறுத்தினாருங்கய்யா. And God has made me to stand up. நம்முடைய தழும்புகள் நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். These scars will make our life a blessing to other people. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். It will make us life a blessing to other people. மற்றவங்க நம்மட்ட வந்து கேட்பாங்க நீங்க எப்படியா இத ஜெயிச்சீங்க? Only the other people will come and ask how did எப்படி இதுல நீங்க வெளிய வந்தீங்க? How did you come out of it? அது எப்ப தெரியுமா? தழும்பு இருக்கும்போது. Only when we have the scars. காயத்தை வச்சிட்டு இருக்கவன்ட்ட எவனும் அட்வைஸ் கேட்க மாட்டான். No people will ask for advice with the wound when you have. அவரே காயப்பட்டிருக்காரு. He is already wounded. இவர்கிட்ட போய் நம்ம என்னத்த கேக்குறது? What is the use of asking him now? பெங்களூர்ல எங்க அண்ணன் இருக்காங்க. In Bangalore my brother is there in Bangalore. நல்ல ஹேர் ஸ்டைல் அவருக்கு. He has a good hairstyle. நிறைய பெரிய லேண்ட் வாங்கி வச்சிருக்கார். And he has a big land. அவர் நான் முடி வெட்ட போறேன் அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா? When he says he is going to have a haircut, என் தலையில இருக்கிற ஒரே ஒரு முடியை வெட்ட போறேன் அப்படின அர்த்தம். It means I am going to cut a hair in my head. In English it says when he says I'm going to have a haircut, it means I'm going to have a haircut. அதான் அர்த்தம் இங்கிலீஷ்ல. நான் போய் எங்க அண்ணன்ட்ட கேப்பனா, will I go and ask my brother? அண்ணே நீங்க என்ன எண்ணெய் தேய்க்கிறீங்க இவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கீங்க கேப்பனா, brother what oil are you using? You have grown up so well. இல்ல இங்க இருக்கிற நீங்க யாராச்சு or anybody who are here என்கிட்ட வந்து will you come to brother இவ்வளோ வெள்ளையா இருக்கீங்களே என்ன பவுடர் போடுறீங்க கேப்பீங்களா? you look so fair, what cream are you applying? காயப்பட்டவங்ககிட்ட நம்ம அட்வைஸே கேட்க மாட்டோம். we will not ask advice from the people who are wounded. இது the same thing. நாளைக்கு நான் ஒரு க்ரீம் போட்டு if I use a cream tomorrow அப்படியே வெள்ளையா வந்தேன்னு வைங்க and I become fair, ஐயோ நான் பிரேயருக்கு நின்னா அப்பா ஊட்டி என்கிட்ட வந்துருவீங்க எல்லாம். then when I stand for prayer everybody will come to me leaving my என்ன father. க்ரீம் போட்டீங்க நீங்க? what cream did you use? காயமா இருக்கிறவர்கள்ட்ட ஆசீர்வாதம் மற்றவங்க தேட மாட்டாங்க. people will not seek for blessing from the people who are wounded. your temporary wounds don't deserve a permanent worry. நல்லா கவனிங்க, உங்களுடைய தற்காலிகமான இந்த காயம் நிரந்தரமான கவலைக்கு இடத்தை கொடுத்துறாதீங்க. your temporary wounds don't deserve the permanent worries. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு தற்காலிகமான ஒரு காயத்துக்கு நிரந்தரமான ஒரு கவலையை வச்சுட்டாங்க. today many people for just a temporary wounds they have a permanent worries. இது எப்படி மாத்துறது? how to change this? என்னுடைய காயங்கள் எப்படி தழும்புகளாய் மாறும்? how my wounds will be turned into scars? வேதம் சொல்லுகிறது, the Bible says, உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்தின் வழியை நீ தெரிந்து கொண்டால் உனக்கு நலமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். if the word is known even though at least in this day the things which belong unto thy peace. ஆண்டவர் சொல்றார் சமாதானத்தின் வழியை நீ தெரிந்து கொள்ளுப்பா. God says you seek the way to peace. நம்ம எல்லாருக்குமே சமாதானம் தேவை. we all need peace. ஆனா அந்த சமாதானத்தின் வழியை மட்டும் நம்ம தேட மாட்டோம். but we don't seek for the way to peace. சமாதானத்தின் வழியில மட்டும் போக மாட்டோம். we don't go in the pathway to peace. எதுவுமே செய்யாம எனக்கு சமாதானம் வேணும். but I want peace without doing anything. It doesn't happen that way. அப்படி நடக்காது. it will not happen that way.
நான் சொல்வேன், நம்முடைய காயங்கள் எப்பொழுது தழும்புகளாய் மாறுகிறது? I will tell you, when our wounds will turn into scars, என்றைக்கு நாம் அந்த சமாதானத்தின் வழியை தேடுறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காயங்கள் ஆறுகிறது. only when you find the way of peace, our wounds will become scars. முதலாவது, First, காயங்கள் அவைகள் தற்காலிகமானவை, ஆனால் தழும்புகள் நிரந்தரமானவை. wounds are temporary, whereas scars are permanent. இரண்டாவது வித்தியாசம், Secondly, தழும்புகளுக்கும் காயங்களுக்கும் உள்ள இரண்டாவது the வித்தியாசம். second difference between wounds and scars. காயங்களுக்கு சிகிச்சை தேவை, தழும்புகளுக்கு சிகிச்சை தேவையில்லை. Wounds need treatment, whereas scars doesn't need any treatment. காயங்களுக்கு தான் சிகிச்சை. Only for wounds you need ஒரு treatment. காயம் வந்துட்டு அதுக்கு கிரீமை போடுறோம், பவுடரை போடுறோம், அதுக்கு பிளாஸ்டர் ஓட்டுறோம், எல்லாமே பண்ணுவோம். When there's a wound, you put on ointment, you put on plaster, you put on cream, everything. ஆனால் தழும்பா மாறிடுச்சுன்னா அதை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். But when it turns to a scar, you don't bother about it. ஆனால் இதில் மிக கவனமாய் நீங்க கவனிக்க வேண்டியது, But you should listen carefully. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு காயங்கள் வரும்பொழுது அது தழும்புகளாய் மாற்ற வேண்டும் என்றால் நிச்சயமாய் நீங்கள் அதற்குரிய நேரத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டும். You have to spend time to turn your wounds into scars. சிகிச்சை பெறாத, சிகிச்சைக்கு உட்படுத்தப்படாத காயங்கள் எல்லாம் பெரிதாகி கொண்டே இருக்கும் என்பதை மறந்துடாதீங்க. Any wound that is not treated will not become a scar, and it becomes more worse. ஒரு சின்ன காயம் ஆரம்பிக்கும். It will start as a small. நீங்க அந்த காயத்துக்கு நீங்க கொடுக்க வேண்டிய சிகிச்சை நீங்க கொடுக்காவிட்டால், If you don't treat that wound, கொடுக்க வேண்டிய கவனத்தை கொடுக்காவிட்டால், if you don't give the attention that is அந்த supposed to காயம் give, பெரிதாகி கொண்டே இருக்கும். it will become more worse. எனக்கு அநேகரை தெரியும். I know many people. அவங்க வாழ்க்கையில சின்னதா ஆரம்பித்தது The thing would have started as a பெரிதாய் small. மாறினதன் காரணம் என்ன? The reason why it became a big one, சரியான சிகிச்சை அளிக்காததினால். it's because they never attended it சரியான properly. சிகிச்சை அளிக்காததினால். Because it was not treated properly. இன்னைக்கு நம்முடைய குடும்ப உறவுகளிலே, In our family relationships, நம்முடைய கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவே ஏதாகிலும் ஒரு மனஸ்தாபம் இருந்தால், if there is a misunderstanding between a husband and wife, இன்னைக்கு நிறைய பேர் ஒரு டெக்னிக் வச்சிருக்காங்க. many people have a technique. ஓகே, எனக்கு உன் மேல கோவம், I have சொல்ல கூட மாட்டாங்க, I have something against அப்படியே you. அமைதியாயிருவாங்க. They will remain Drop dead silence. They remain silent. அவங்க நினைச்சுக்கிறாங்க இது ஒரு காயம், அதை அப்படியே விட்டுருவோம். They think that is a wound, we'll leave it as such. நீங்க அப்படியே விட்டாலும், Though you leave it as such, அது அப்படியே இருக்காது. that won't remain the same. இந்த காயத்தை நீங்க ட்ரீட் பண்ணலனா, Unless you treat this இது wound, வளர்ந்து கொண்டே இருக்கும். it begins to grow. அதனால தான் பாருங்க, நிறைய பேர் பேசவே மாட்டாங்க. That's why many people won't talk. ரொம்ப சில கணவர்கள் கூட ரொம்ப அமைதியான கணவர்களை பார்த்திருக்கோம். Even you can find some husbands who are very quiet. எவ்வளவு திட்டு வந்தாலும், How much ever you scold them, எவ்வளவு அவமானம் வந்தாலும், how much ever they are embarrassed, அமைதியா இருப்பாங்க. they remain very silent. ஆனா ஒரு நாள் வரும், But one day, அப்படியே எரிமலையா வெடிச்சு சிதறிடுவாங்க. they will explode like volcano. ஏன் தெரியுமா? You know why? சின்னதா இருக்கும்போது அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. Because they never treated when it was very small. இந்த ஒரு எரிமலையை பாருங்க, When you consider volcano, உள்ள எவ்வளவு இருக்குனே தெரியாதுங்க. we don't know how much is there உள்ள inside. புகஞ்சிக்கிட்டே இருக்கு. But it keeps on. வெளியில பாக்கும்போது நல்லா இருக்கும், அழகா இருக்கும் மலை. Externally it would be very beautiful, the mountain. என்ன அழகா இருக்கு. How beautiful it is. ஆனா திடீர்னு ஒரு நாள் நீங்க எதிர்பாராத நேரத்துல வெடிச்சு சிதறும். But suddenly one day it erupts unexpectedly. நம்முடைய காயங்களுக்கு நிச்சயமாய் சிகிச்சை தர வேண்டியது நம்முடைய கடமை. Our wounds need to be treated surely. மூன்றாவது, Thirdly, காயங்களுக்கும் தழும்புகளுக்கும் வித்தியாசம். the difference between wounds and scars. காயங்கள் எதிர்பாராத நேரத்திலே வரும், ஆனால் தழும்புகள் நீங்கள் எதிர்பார்க்கிற நேரத்திலே வரும். Wounds comes at an unexpected time, whereas scars are expected. காயங்கள் எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. We don't know when we will encounter a wound. ஆனால் தழும்புகளை நம்ம பார்த்தோன்னே சொல்ல இன்னொரு 10 நாள்ல இது வந்துரும். But we can find that the scar can come out in another 10 days. டாக்டர்ட்ட போனீங்கன்னா கரெக்ட்டா சொல்லிடுவார். But if you go to doctor, doctor will tell you. அது ஒரு 2 வாரம் நீங்க போட்டீங்கன்னா சரியாயிரும். If you use it for 2 weeks, it will be okay. ஆனால் காயங்களை எந்த டாக்டரும் சொல்ல முடியாது. But no doctor can tell about your wounds. நீங்க போய் எந்த டாக்டர்ட்ட போய் ஐயா எனக்கு எப்ப காயம் வரும்னு கேட்க முடியாது. You cannot ask a doctor when will I get a wound. அது எதிர்பாராத நேரத்துல வரும். It comes at an unexpected time. எதிர்பாராத நேரத்துல வரும். It is very unexpected. அநேக வேளையில காயங்கள் நம்மை ரொம்ப வேதனைப்படுத்துறதினுடைய காரணம் என்னன்னா, The reason why these wounds are very much hurting us, 10ல 9 வாட்டி காயம் எப்போ வரும்னா நம்ம எப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குமோ அப்பதான் வரும். 9 out of 10 times it happens only when we are very happy. நம்ம குடும்பம் நல்ல சந்தோஷமா போது நினைப்பு பாருங்க, அப்பதான் காயமே வரும். When we think our family is very well happy, that is when we encounter the wounds. வீட்ல சின்ன பிள்ளைங்க இருந்தா நம்மளுக்கு தெரியும். When you have kids at home, you will know it. இப்போ எங்க வீட்ல எல்லாம் அப்பாக்கு 5 பிள்ளைகள், சோ 9 பிள்ளைகள் இருக்கிறோம். ஒருவேளை எல்லாரும் ஒண்ணா சேர்ந்தா, So we have 5 children for my father and we have 9 grandchildren. ஐயோ அவ்வளவுதான், ஒரே கூச்சல். When we are together, it's பயங்கர always சத்தம். they keep on shouting. இந்த ரூம்ல ஹால்ல ஓடுவானுங்க. They will be running in the hall. காட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. They will be shouting at the top. நல்ல of சிரிச்சு their voice. ஓடிட்டு இருப்பான். They will be very happy. திடீர்னு பார்த்தா எவனா ஒருத்தன் செவுத்துல முட்டிடோன்னு அழுவான் பாருங்க. Suddenly one would have hit somewhere and crying aloud. எதிர்பாராத காயம். It is unexpected wound. நல்லா விளையாடிட்டு இருக்கும்போது They will be very happily playing. எதிர்பாராத காயம். It is an unexpected injury.
ஆனா இப்படி எதிர்பாராத காயங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்றோம்? But how are we handling such unexpected wounds in our life? எங்க நம்ம பிள்ளை கீழே விழுந்துருச்சுங்க, When a child drops, தலையில வெட்டு விழுந்து ரத்தம் வருது, there's a cut in the head and it is bleeding. நீங்க எத்தனை பேர் அப்படியே உட்கார்ந்து கூட உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பீங்க? How many of you will sit as such and cry with them? ஐயோ பாவம், என் பையனுக்கு தலையில எப்படி ஊத்துது பாரு, வாட்டர் ஃபால் மாதிரி ஊத்துது, அப்படியே உட்கார்ந்து அழுதுகிட்டு What இருப்பீங்க. a pity, it is bleeding like a waterfall. அடி உடனே தூக்கிட்டு ஓடுவோம் ஹாஸ்பிடலுக்கு. Take him immediately and go to the hospital. அவனுக்கு பேண்டேட் போடுவோம், You will put on the band-aid. முடிஞ்சா தையல் போடுனா போடுவோம், If you want to stitch, you can also என்ன வேணா செய்வோம். You will do whatever you can. யாராவது சும்மா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க மாட்டோம். We will not sit ஒரு simply and cry. சரீர பிரகாரமான ஒரு காயம் ஏற்படும் பொழுது அதற்கு உடனடியாக நாம் சிகிச்சை செய்கிறோம். We treat immediately when we encounter a physical. ஆனால் நம்முடைய இருதயத்திலே காயம் வரும் பொழுது But when we have a wound in our heart, அதை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. we don't bother about it. அது பார்த்துக்கலாம், We will look at அது later. அப்புறம் பார்த்துக்கலாம். We will take care of it இப்ப later. என்ன அவசரம்? What is எங்க சரீரத்துல காயம் வந்து அவசரம் காட்டுறோம்ல. we show so much of urgency when we நம்முடைய வாழ்க்கையிலே உறவுகளிலே காயங்கள் வரும் பொழுது ஏன் அந்த அவசரம் இல்லை? But why we are not hasty in the relationship, that wounds that are happening in அதை the நம்ம தள்ளி relationship? தள்ளி போடுறோம், We are just procrastinating. தள்ளி போடுறோம். We are procrastinating. Wounds are unexpected but it needs treatment. எதிர்பாராத நேரத்தில் வந்தாலும் அதற்கு நாம் கவனத்தையும் கொடுக்க வேண்டியது மிக மிக முக்கியம். Though the wounds come at the unexpected times, it is very essential to give the attention. முதலாவது சொன்னேன், First I said, காயங்கள் தற்காலிகமானது ஆனால் தழும்புகள் நிரந்தரமானது. wounds are temporary but scars are permanent. இரண்டாவது, Secondly, காயங்களுக்கு சிகிச்சை தேவை, தழும்புகளுக்கு சிகிச்சை தேவையில்லை. wounds need treatment but scars doesn't need it. மூன்றாவது, Thirdly, காயங்கள் எதிர்பாராமல் நடக்கிறது ஆனால் தழும்புகள் எதிர்பார்ப்பிலே வருகிறது. wounds are unexpected whereas scars are expected. நாலாவது, Fourthly, காயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வேதனையும் வலியையும் கொண்டு வருகிறது ஆனால் தழும்புகள் நினைவுகளை கொண்டு வருகிறது. wounds brings pain and agony in our life whereas scars brings memories. எல்லா காயமும் வலி உள்ளது. All the wounds are painful. ஒரு சின்ன முள்ளு குத்துனா கூட வலிக்கும். Even a thorn pricks, it is very painful. எல்லா காயத்திற்கும் வலி உண்டு. Every wound is painful. எனக்கு அந்த ஞாபகம் வருகிறது திருப்பி. I still remember the incident. அந்த எகிரி குச்சம் பாருங்க. When I jumped over the wall, கீழ உளுந்து அடி. I fell down and I got hurt. அடி ரத்தம் ஊத்துது. And there was a wound and it was bleeding. கீழ வந்தேன். I came down. அப்போ நம்மளுக்கு டாக்டர் யாருன்னா நம்ம அப்பா தான் டாக்டர். Then my father was a doctor for us. அவர் கையில ஒண்ணு எங்க வாங்குனாருன்னு தெரியல. I don't know where he purchased it. ஐயோ அது ஒரு வலி இருக்கும் பாருங்க. It would ache so much. அது போட்டார்னு வைங்க. When he applies it, அப்படியே ஒரு மாதிரி நொர மாதிரி வரும் அப்படியே. it begins to bring out foams. ஆனா எனக்கு அப்ப என்ன தோணுச்சுனா, But what did I think? நம்ம எகிரி குச்சோன்றதுக்காக அப்பா நம்ம கால்ல ஆசிட் ஊத்துறாரா இவரு. My father is applying acid in my legs. பழி வாங்குறாரு இவரு. He is trying to take revenge upon me. ஜென்மத்துக்கு குதிக்க கூடாதுன்றதுனாலயே இவரு இப்படி பண்றாரு. He is doing purposely that I may not jump anymore. எல்லா காயத்திற்கும் வலி இருக்கு. But every wound is painful. ஆனால் But இப்போ இதுல காயம் இல்ல. there is no wound in my leg now. இன்னைக்கு அந்த தழும்பு தான் இருக்கு. It became a scar now. இந்த தழும்பு என்ன பண்ணுதுன்னா எனக்கு நினைவுகளை தருகிறது. This scar gives the memories. அன்றைக்கு அப்படி அடி வாங்கினேன், ஆனா இன்னைக்கு எனக்கு அந்த காரியம் மாறிவிட்டது என்கின்ற ஒரு நினைவு எனக்கு வருகிறது. It brings a memory that I was wounded then, but now it is healed. என்னுடைய செய்தியின் முக்கியமான பகுதிக்கு நான் போவதற்கு முன்பதாக, Before I go into an important part of my sermon, உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க I விரும்புகிறேன். would like to ask you one question. உங்க வாழ்க்கையில் இருக்கிறது காயங்களா தழும்புகளா? Is there a wound or the scar that is in your life? உங்க வாழ்க்கையிலே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்ததை குறித்து நீங்கள் அதை யோசிக்கும் பொழுது நீங்கள் வேதனைப்படுகிறீர்களா, அது உங்களுக்கு வலிக்கிறதா, அல்லது அது வெறும் நினைவுகளா இருக்கிறதா? When you think about incident that happens many years before, when you think about it, you still have a pain or you still have it as a memory? பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்ததை குறித்து இன்றைக்கும் அழுது கொண்டிருக்கிறீர்களா? Are you still crying about the thing that happened so many years ago? அன்னைக்கு எனக்கு அந்த காயம் இருந்த பொழுது எங்க அப்பா அதை க்ளீன் பண்ணும்போது அழுகையா வருங்க. That day when I had this wound, when my father was cleaning it, I was crying so much. ஆனா இன்னைக்கு அந்த தழும்பு வச்சு அழுவேனா நானு? But am I crying upon the scar? அந்த தழும்பு பார்த்து அழ மாட்டேன். I'm not crying about the scar. அது அன்னைக்கு அழுதோம். That day we cried. அது காயமா இருந்த பொழுது அழுதேன். When it was a wound, I cried. இன்னைக்கு அழ போறது இல்ல. But I will not cry ஆனா today. இன்றைக்கு எனக்கு தெரியும் இங்க இருக்கிற சிலர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை நினைத்து இன்றைக்கும் அழுது கொண்டிருக்கிறீர்கள். But I know many people who are here still crying, thinking about the thing that happened. இன்றைக்கும் அது உங்க வாழ்க்கையில காயமா தான் இருக்கு. Still it remains a wound in your life. நீங்கள் தழும்புகளாய் மாறுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்கவே இல்லை. You're not giving place for them to turn into ஆண்டவர் scars. நம்மோடு பேசுவாராக. Let God speak with you. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் காயங்களை தழும்புகளாய் மாற்றும். Lord, turn all my wounds of my life into scars. நான் இன்னைக்கு என்னுடைய செய்தியிலே 3
கூட்டத்தை நான் உங்கள் முன்பே வைக்க விரும்புகிறேன். I would like to bring and I'll show you three kinds of people. மூன்று விதமான கூட்டங்கள். There are three kinds of people. முதல் கூட்டம் First kind, தங்களுடைய வாழ்க்கையின் காயங்களை மரணம் வரைக்கும் காயங்களாகவே வைத்தவர்கள். people whose wounds remain wounds till their life end. அவங்க காயங்கள் மாறவே இல்லை. Their wounds never changed. வாழ்க்கையில ஒரு நாள் காயம் வந்துச்சு. They had wound in their life one day. அவங்க கண்களை மூடுகிற வரைக்கும் அது காயமாகவே இருந்தது. But until they closed their eyes, it remained a wound. ஒரு சம்பவத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். God showed an incident. நான் எத்தனையோ முறை அதை படிச்சிருக்கிறேன். Many times I've read ஆனா it. எனக்கு இது ரொம்ப வித்தியாசமா ஆண்டவர் எனக்கு இதை வெளிப்படுத்தினார். But God revealed it in a இது different ஒரு way. பெரிய பகுதியா இருந்தால் Though it is a big portion, நான் இதை முழுதாய் வாசிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. I don't have time to read it நான் all இந்த the way. சம்பவத்தை மாத்திரம் சொல்றேன், நீங்க குறிச்சு கொள்ளுங்க, வீட்ல போய் வாசி. I would like to explain the incident alone. You take 1 note of it. சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். 1 Samuel chapter 15 verses 2 and 3. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். This incident we know very well. ஆண்டவர் சாமுவேலை அனுப்பி சவுலிடத்திலே ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். God sent Samuel to Saul and asked him to do it. அமலேக்கிய புத்திரர்களை முழுவதும் அழித்து விட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God said you have to slay away all the men of the Amalekites. சவுல் இதை கேட்டுக்கொண்டு Saul hearing this, அமலேக்கியர்கள் முழுவதையும் அழிக்கிறார். he slew every person of the Amalekites. புருஷர், ஸ்திரீகள், பிள்ளைகள், ஆடு, மாடு எல்லாத்தையும் ஆண்டவர் அழிக்க He சொல்றார். slayed on all the men, women, infants, sucklings, ox, சவுல் எல்லாவற்றையும் அழிக்கிறார். and Saul killed everyone. ஆனா எதை மட்டும் அழிக்கலனா, But what he did அந்த destroy, அமலேக்கிய ராஜாவாகிய ஆகாகை மாத்திரம் அழிக்கல. he did not destroy the king of Amalekite, the Agag. அதே போல கொழுமையான ஆடு மாடுகளை மாத்திரம் அழிக்கல. And also he did not destroy the best of the sheep and the cattle in the ரெண்டே ரெண்டு தான். Only two things. ஆகாக் ராஜாவை அழிக்கல, The king named Agag, கொழுத்த ஆடு மாடுகளை அழிக்கல. and the fatlings and the best of the sheep. ஆனா இது ஆண்டவருக்கு அதிகமான கோபத்தை ஏற்படுத்துகிறது. But God became furious upon this. கடைசில ஆண்டவர் அவனை ராஜ்யத்திலிருந்து தள்ளிடுறார். And God took away his kingship from him. அதெல்லாம் ஓகே. So that is bad. Okay. இப்பொழுது Now சவுல் ராஜா யுத்தத்துக்கு போகிறார். Saul, the king Saul is going for a battle. பெலிஸ்தரோட யுத்தம். He is going against the Philistines. கடைசில பெலிஸ்தியர்களோட யுத்தத்திலே அவர் செத்து போகிறார். And he died in the battle against the Philistines. இவர் செத்த பிறகு When he is ஒரு dead, வாலிபன் ஒருவன் தாவீதை பார்க்க வருகிறான். நல்லா கவனிங்க. there was a young man who came to see David. இப்போ தாவீது அவனை பார்த்து கேக்குறாரு, So David asked him, நீ எங்க இருந்து வந்த? where are you coming from? அவன் சொல்றான், He said, 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 2 Samuel 1 and verse 13, நான் அந்நிய ஜாதியானுடைய மகன், நான் அமலேக்கியன் என்றான். I am the son of a stranger, an Amalekite. இவன் யாரு? Who is he? அமலேக்கியன். He is an Amalekite. இவன் கொல்லப்பட வேண்டியவன். He is the one who is prone to death. ஆனால் இன்றைக்கு ராஜாட்டம் சொல்றான், நான் அமலேக்கியன். But he says to the king, I am an Amalekite. அப்படின்னா இவன் யார் என்றால், So who is he then? இவன் மரணத்திற்கு பாத்திரவானா இருந்த ஒருவன். He is the one entitled to death. இரண்டாவது, Secondly, இவன் நிச்சயமாய் தன்னுடைய குடும்பத்திலே பலரை அவன் இழந்திருந்த ஒரு மனிதனாய் இருந்திருக்க he வேண்டும். must have a person who have lost his family members and other things. ஒரு இனத்தையே அழிக்கிறாங்க. They are destroying an entire place. அப்படின்னா நிச்சயமா இவனுடைய குடும்பத்தில் இருந்த யாரையோ, அம்மாவையோ, தகப்பனையோ, தாயையோ, பிள்ளைகளையோ, அல்லது குடும்பத்தில் இருந்த மனைவியோ, அல்லது சகோதர சகோதரிகளையோ, அல்லது நண்பர்களையோ, யாரையோ அவன் இழந்திருக்கிறான். So it means that he should have lost someone from his family. It might be a husband, or it might be a wife, or a father and mother, parents, friends, and anybody. இப்பொழுது இவன் வந்து சொல்லுகிறான், So he comes and tells David, சவுலை நான் தான் கொன்றேன். I was the one who killed Saul. சவுலை நான் கொன்றேன். I killed Saul. அவன் சொல்ல வந்தது என்னவென்றால், What he was about to tell, எங்கள் அமலேக்கிய இனத்தை அழிக்க வந்த அந்த சவுலை நான் கொன்று விட்டேன். I was the one who killed the Saul who came to kill the entire race of Amalekites. அவனுடைய இருதயத்திலே ஒரு காயம். He had a wound in his heart. இந்த காயம் ஆறவே இல்லை. This wound was never healed. சொல்றான், நான் அமலேக்கியன், நான் சவுலை கொன்றேன். He says, I am the Amalekite and who killed Saul. ஆனால் உண்மை அதுவல்ல. But the truth is not the one. இவன் சொல்றான், நான் கொன்னேன் He அப்படி said, சொல்றான். I killed him. ஆனால் சவுலுடைய மரணத்தை குறித்து மிக தெளிவாய் வேதம் நமக்கு எழுதுகிறது. But the Bible shows very clear picture about the death of Saul. முதலாவது வேதம் சவுலுடைய மரணத்தை குறித்து எழுதி இருக்கிறதை பேசுகிறேன். I would like to tell about the death of Saul that the Bible shows. அதுக்கு அப்புறம் இவன் என்ன சொன்னான்றதையும் நம்ம வாசிக்கலாம். Let us also read what he told about it. முதலாவது 1 சாமுவேல் 31 3 வசனங்களிலிருந்து 9 வசனம் வரைக்கும். 1 Samuel chapter 31 verses 3 till 9. இதிலே அழகாய் வேதம் சொல்லுகிறது. The Bible says very beautifully, சவுல் நெருக்கப்படுகிறான். Saul was being surrounded. சுத்தி பெலிஸ்தர்கள் வந்துட்டாங்க. The Philistines are surrounding him. உடனே தன்னுடைய ஆயுததாரியை பார்க்கிறான். So he looked the arm bearer. அவனை பார்த்து சொல்றான், இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் கையில் நான் செத்துற கூடாதுடா. He said, I should not be killed by this அதனால uncircumcised. நீ என்னைய கொன்று. So you kill me.
உடனே அவன் சொல்றான் நான் உங்களை கொல்ல மாட்டேன். But he said, I cannot kill you. உடனே சவுல் என்ன பண்றான்? So immediately Saul, வேதம் சொல்லுகிறது, the Bible says, சவுல் பட்டயத்தை நட்டு அதின் மேல விழுந்தான். he says he took a sword and fell upon it. Suicide, தற்கொலை. He committed suicide. தற்கொலை செய்து கொண்டான். So he committed வேதம் suicide. தெளிவா எழுதுகிறது. The Bible says 5ஆம் வசனத்திலே, verse 5, சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது, and when his armor bearer saw that Saul was dead, இப்ப இந்த ஆயுததாரி பார்க்கறான், so he is looking at him, சவுல் செத்து விட்டான், Saul is dead already என்று தெரிந்தவுடன், when he knew it, உடனே அவனும் அவன் தன்னை தற்கொலை செய்து கொள்கிறான். and he also committed suicide. 8வது வசனத்திலே, verse 8, இப்பொழுது சவுல் செத்து போகிறான். Saul is dead now. இன்னும் நீங்க வாசிக்கணும்னு சொன்னா, When you read more, எல்லாரும் ஒரே நாளிலே மடிந்தார்கள் என்று வாசிக்கிறோம். all the people dead on the same day. இப்பொழுது 8வது வசனத்திலே, verse 8, பெலிஸ்தியர்கள் மறுநாள் வந்தபோது, when the Philistines came tomorrow, அடுத்த நாள், the next day, சவுல் இறந்த அடுத்த நாள், the day next to the day when இப்ப Saul வந்து பார்த்தா, when they came along, சவுல் அவனுடைய 3 பசங்க, his 3 இந்த ஆயுததாரி எல்லாரையும் பார்க்கறாங்க. he looked at armor bearers, அவர்களை பார்த்து, looking at them, சவுலுடைய தலையை வெட்டி, they cut off the head of Saul, அவருடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு, and stripped off his armor, பெலிஸ்திய தேசத்துக்கு போயிராங்க. and they went to the Philistines. So சவுல் மரித்த அடுத்த நாளே அவன் பாடி கூட கிடையாது. The next day of the Saul's death, his body was not found. இதுதான் நடந்த உண்மை. This is the truth that happened. ஆனால் இவனுடைய காரியத்தை பாருங்க. But let me come to this man. இவன் சொல்ற ஸ்டேட்மென்ட்ட பாருங்க. See the statement that he tells. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 Samuel chapter 1 and verse 2. இவன் சொல்ற டேட்டே எப்போனா 3ஆம் நாளிலே. The date when he told was the third day. சவுல் இறந்து 3ஆவது நாளிலே. It was the third day after the death of Saul. சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தாவீதினிடத்தில் வந்து தரையிலே விழுந்து வணங்கினான். இந்த அமலேக்கியன். He came out of the camp from Saul with his clothes rent and earth upon his head, and so it was when he came to David, fell up to the earth and did obeisance. தாவீது கேக்குறாரு, நீ யாருப்பா, எங்க இருந்து வர, என்ன விஷயம்? David asked, from where are you coming, what is the matter? உடனே அவன் சொல்றான், So he said, சவுல் இறந்துட்டாரு, Saul is dead, பசங்க இறந்துட்டாங்க, his sons are dead, எல்லாத்தையும் சொல்லிட்டு he told everything. இவன் சொல்றான் 6வது வசனத்துல, verse 6 says, நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன். I happened by chance upon the mount Gilboa. சவுல் வந்து ஈட்டியின் மேல இருக்கிறார். So Saul was leaning upon a spear, ஆனா சாகல. but he was not dead. என்ன கூப்பிட்டாரு, So he called me, கூப்பிட்டு என்ன சாகடிச்சிருன்னு சொன்னார். and he asked me to kill him. உடனே நான் தான் சாகடிச்சேன். So I killed him then. நான் தான் சாகடிச்சேன். I was the one who killed him. இந்த ரெண்டுத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. When you compare both the statements, முதலாவது, first, வேதம் சொல்கிறது சவுல் செத்ததை ஆயுததாரி பார்த்தான். Bible says the armor bearer looked, Saul was dead. அதுக்கு அப்புறம் தான் அவன் செத்தான். Later he died. 6வது வசனத்திலே, verse 6, அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள். இங்கிலீஷ்ல that same day அப்படினு இருக்கு. It says at the same day they all were together dead. அடுத்து சொன்னா அடுத்த நாளே சவுலுடைய சரீரம் எடுத்துக்கொண்டு போகப்பட்டு விட்டது. And the next day the body of Saul was taken away. ஆனா இவன் சொல்றான், But this man says, 3வது நாள்ல தான் நான் போய் வெட்டினேன். only third day I went and slew him. அது அவன் சொல்றது பாருங்க. See the way he நான் tells. தற்செயலாக கில்போவா மலைக்கு போனேன். I happened to go by chance to the Mount Gilboa. தற்செயலாலாம் போல. He did not go by chance. He did not go by choice. I mean, like for the sake of it. He just went for it. அவன் எதுக்கு போனான் தெரியுமா? You know why did he go? எங்கள் இனத்தை அழித்த அந்த சவுல் என்ன ஆனா பார்க்கணும். He want to see the Saul, what happened to Saul who killed his. யுத்தம் எப்போ முடிஞ்சிருச்சுங்க. The battle is already over. யுத்தம் முடிஞ்சு 3 நாள் ஆச்சு. It is all 3 days. 3 நாள் கழிச்சு ஐயா போறாரு. After 3 days this man is going there. எங்களை அழிக்க வந்த, You came to perish us. எங்க இனத்தை கொல்ல வந்தியா? You came to destroy our race. அவன் தேடுறான். So you were seeking for him. அவனுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? You know what did he find? சவுலுடைய கிரீடம், The crown of Saul, சவுலுடைய ஒரு பிரேஸ்லெட். and the bracelet of him. ஏன்னா மத்தது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயாச்சு. Because everything else was taken away. இந்த ரெண்டை எடுத்துட்டு He took both the things. இவன் வந்து சொல்றான், நான் தான் கொன்னேன். And he came and told, I was the one who killed him. அவன் இருதயத்துல ஒரு பெரிய காயம். He had a big wound in his heart. தன்னுடைய குடும்பம் அழிக்கப்பட்ட ஒரு காயம். The wound of his entire family was. தனக்கு அன்பானவர்கள் அழிக்கப்பட்ட ஒரு காயம். The wound where his entire family இந்த was. காயம் கடைசி வரைக்கும் அவனுக்கு அழியவே இல்லை. Until the end this wound was not healed at all. அவனை எங்க கொண்டு போயிருச்சுன்னு சொன்னா, Where did it lead it to? தேவையில்லாத இடத்துக்கு கொண்டு போச்சு. It took him to an unknown place. இவன் அங்க கில்போவா மலைக்கு போக வேண்டிய அவசியமே It's கிடையாது. not necessary for him to go to the Mount Gilboa. இவன் யோசிச்சிருக்கலாம், He would have thought, நான் சாக வேண்டிய ஒருத்தன், I was the one prone to death. என் இனத்தோட நானும் சேர்ந்து செத்து போயிருக்கணும். I should have been dead with my race. எப்படியோ உயிர் பொழைச்சேன். But somehow he escaped and அமைதியா saved. இவன் பக்கம் ஏன்டா போன்னு போயிருக்கலாம். He could have went the other way. ஆனால் இந்த சவுல் மேல அவனுக்கு ஒரு காயம். But he had a wound upon Saul. அவனை தேடி கில்போவா மலைக்கு போறான். He went seeking on the Mount அவனுக்கு என்ன Gilboa. ஆனதுன்னு பார்க்கணும்.
But what happened to him? அது மாத்திரம் இல்ல, Not only that, அவனுடைய மரணத்தின் மேல ஒரு சந்தோஷம் and he அவனுக்கு. was very happy about his death. வெளியில பார்க்கிறதுக்கு தான் ஃபுல்லா வேஷம். Outside he was wearing a mask. அவன் செய்யாத ஒன்றை செய்தது போல பெருமையாய் பேசினான். And he was boasting about the thing that he has not done at all. அதோட முடிவு என்ன தெரியுமா? What was the end of it? எதிரியினுடைய விழுகையிலே சந்தோஷப்பட்டவனுடைய வாழ்க்கை கடைசில தாவீது அவனுடைய தலையை வெட்டி அவனை கொன்று போடுகிறதை பார்க்கிறோம். The one who rejoiced in the death of his enemy, he was being cut off by David. வேதத்தில் அகித்தோப்பேல் என்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். There's a man named Ahithophel in Bible. அவனுக்கும் தாவீதுக்கும் ஒரு சிறிய மனவருத்தம். There was a misunderstanding between him and David. காயத்தினாலே அவன் பிரிந்து போகிறான். Because of his wound, he went apart from him. பிரிஞ்சு அமைதியா போயிருக்கலாம். I should have gone very. ஆனால் தாவீதின் மேல் இருந்த காயத்திற்கு பழி வாங்குவதற்காக தாவீதினுடைய குமாரனாகிய அப்சலோமையே பயன்படுத்துகிறான். So he used Absalom to take revenge on David because of the wound he had. இந்த காயம் அவனுக்கு ஆறவே இல்ல. This wound was not healed at all. முடிவு என்னாச்சு தெரியுமா? What was the end? அகித்தோப்பேல் நான்று கொண்டு செத்தான் என்று வாசிக்கிறோம். Ahithophel hanged and dead. நான் கேட்குறேன், யாரையாவது ஒரு மனிதனையோ அல்லது ஒரு காரியத்தையோ உங்கள் இருதயத்தில் காயமா இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? Are you still having something or some person in your heart as a wound? ஒருவேளை உங்கள் குடும்பத்திற்கு ஏதாகிலும் ஒரு தீமை நடந்திருக்கலாம். Maybe some evil would have happened to your அது family. இன்னும் காயமாய் உங்கள் இருதயத்தில் இருக்கிறதா? It might have been remaining as a wound in your சிலருடைய heart. வாழ்க்கையில காயம் எவ்வளவு தூரம் ஆழமா இருக்கிறது என்றால், You know how deep, how extent the deep it நம்ம has gone. டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். We are waiting for a time. எனக்கு ஒரு காலம் வரும், I will get a time. எனக்கு தீமை செஞ்சவனுக்கு நான் பழி செஞ்சே ஆவன்ற ஒரு பழிக்கு பழியினுடைய எண்ணத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? We are living with the thought to take revenge against him. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. Let God speak to us. உங்கள் காயப்பட்ட இருதயங்கள் தழும்புகளாய் மாறட்டும். May all your wounded hearts become scars. இவங்கள போல காயத்தோடயே வாழ்க்கையை முடிச்சிராதீங்க. Do not end your life like them, like wounds. நம்முடைய தேவன் காயங்களை ஆற்றுகிற தேவன். Our God is a God who heals our wounds. எவ்வளவு பெரிய துரோகமா இருக்கலாம், It might be a great treachery. எவ்வளவு பெரிய தீமையா It இருக்கலாம். might be a great evil. இன்னைக்கு ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த காயங்களை மாற்றுங்க. Ask God, Lord, change my turn my அந்த wounds. காயத்தோட நான் வாழ விரும்பவில்லை. I don't want to live with the wounds. முதலாவது கூட்டம் யார்? First of all, what are காயங்களோடு ஆரம்பித்து காயங்களோடவே முடிகிறவர்கள். the people who start with the wounds and end with the wounds? இரண்டாவது ஒரு The கூட்டம். second kind of people. இவர்கள் யார் என்றால், Who are they? காயங்களோடு ஆரம்பித்தவர்கள். The one who started with the wounds. ஆனால் இவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு காயத்தை தழும்பாய் மாற்றினார். And God turned the wounds into scars. ஆனால் கொஞ்ச நாளிலே But after some days, அந்த தழும்புகளை இவர்களே மீண்டும் காயமாய் மாற்றினார். they again turned their scars into wounds. தங்களுடைய இருதயம் ஆண்டவரால் சுகமாக்கப்பட்ட பிறகும் இவர்கள் மீண்டும் காயங்களை ஏற்படுத்தினார். Even after their hearts, the wounds of the heart are being made turned into scars, they made it again to a wound. அழகான உதாரணத்தை சொல்ல முடியும். For example, I will tell you. 1 சாமுவேல் 1 Samuel 24ஆம் அதிகாரம் chapter 24 16ஆம் வசனத்திலிருந்து from verse 16 22ஆம் வசனம் வரைக்கும் to verse இந்த 22. சம்பவம் நமக்கு தெரியும். We know this incident. தாவீதை சவுல் கொல்ல வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார். Saul was chasing to kill David somehow. 3000 பேரை கூட்டிக்கிட்டு இந்த ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு துரத்துறான். He gathered 3000 people and was chasing David. இந்த சவுல் ஒரு ராஜா. This Saul was a king. அவன் ராஜ வேலையை பார்க்கறத விட்டுட்டு, Instead of looking after his kingship, நாட்டை கவனிக்கிறத விட்டுட்டு, instead of taking care of the nation, மலையும் காடும் ஏறி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். he was looking and wandering all around the தாவீதை mountains. கொன்றே தீருவேன். I want to kill David somehow. இன்றைக்கு ஆனால் அந்த சூழ்நிலை பாருங்க, தாவீது கையில சவுல் மாட்றான். But today Saul is being caught in the hands of David. இப்பொழுது தாவீது கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, அவனை முடிச்சிரு. The people are with the David are telling, இதுதான் உன் சான்ஸ். this is your chance, kill him. சவுலை கொன்று Kill Saul ராஜ்யபாரமே உனக்கு வந்துரும். and you will get all the ஆனா kingdom. தாவீது செய்யல. But David did not do that. சவுலுடைய வஸ்திரத்தின் ஒரு தொங்கலில ஒரு ஓரத்தை மட்டும் வெட்டிறான். He just cut the skirt of his robe எடுத்துட்டு வெளியில வந்துறான். and he came out. இப்பொழுது சவுலை பார்த்து சொல்லுகிறான் தூரத்துல Now நின்னுக்கிட்டு, looking at Saul from far away, he said, ராஜாவே, "O king, நான் நினைச்சிருந்தா உங்களை கொன்னிருக்கலாம். if I have thought I would have killed ஆனா you, நான் உங்களை கொல்லல. but I did not kill you. நான் உங்களை விட்டுட்டேன்." I spared you. இப்படி பேசின உடனே When he spoke this, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சவுலுடைய வாழ்க்கையில அவன் பேசுறத பாருங்க. I like this very much. தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோட சொல்லி முடிந்த பின்பு, சவுல், என் குமாரனாகிய தாவீதே. At the end of speaking these words unto Saul, Saul said, "My son David." ஒரே நிமிஷத்துல எதிரி பையனா மாறிட்டாங்க. In a single minute, the enemy became a son. இவ்வளவு நேரம் தன்னுடைய ஹிட் லிஸ்ட்ல நம்பர் 1ல இருந்த தாவீது இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? என் குமாரனாகிய தாவீது. Until now he was on the top of his hit list, but now he became a son.
ஐயோ அவனுடைய காயங்கள் அப்படியே ஆறி போயிருச்சு. All his wounds were turned. இவ்வளோ நேரம் அவனை கொல்லணும்னு இருந்தவன் இன்றைக்கு அவனை பார்த்து சொல்றான், கடைசியில நீ தாண்டா அடுத்த ராஜான்றான். Until now he want to kill him, but now he says you are the next king. 20ஆம் வசனம், நீ நிச்சயமாக ராஜாவா இருப்பாய். Verse 20 says you shall surely be the king. அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய காயங்களிலே ஒரு அழகான ஒரு தழும்பு உருவாகிறது. There came a scar in his wounds. அவன் காயங்கள் ஆறுகிறான். All his wounds were healed. அவங்க ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்றாங்க. They both compromised. நான் உனக்கு தீமை செய்ய மாட்டேன், I will not do any evil to நீ you, எனக்கு தீமை செய்யாத. and you don't do any ரெண்டு evil to பேரும் me. மன்னிப்பு கேக்குறாங்க. They both ask அவங்க ரெண்டு forgiveness. பேரும் உடன்படிக்கை பண்றாங்க. They both reconcile, make a ரெண்டு பேரும் covenant, பிரிஞ்சு போயிடுறாங்க. and they both depart. என்ன அழகான ஒரு சம்பவம். What a very beautiful incident. காயங்கள் ஆறி விடுகிறது. All the wounds are healed. உன்னை மன்னிச்சிட்டேன். I forgiven you. 24ஆம் அதிகாரத்துல காயம் ஆறுதுங்க. In chapter 24 all the wounds were healed. ஆனால் 26ஆம் அதிகாரத்துல But in chapter 26 பின்பு சீப் ஊரார், முதல் 2 வசனங்கள், பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆகிலா மேட்டில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்றார்கள். In the first 2 verses, and the Ziphites came to Saul to Gibeah saying, does not David hide himself in the hill of Hakilah which is before Jeshimon? ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தாங்க. This is the only single information that gave. 2வது வசனம், Verse 2, அப்பொழுது சவுல் then Saul, சீப் வனாந்திரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடு கூட சீப் வனாந்திரத்துக்கு புறப்பட்டான். then Saul arose and went out to the wilderness of Ziph, having 3000 chosen men of Israel with him to seek David in the wilderness of Ziph. ஏங்க நடுவுல ஒரே ஒரு அதிகாரங்க. There's one chapter in between. ஒப்புரவான ஒருத்தன், They have reconciled. மன்னிச்சிட்டேன்னு சொன்ன ஒருத்தன், He said he forgiven him. திருப்பி அதே 3000 பேரை கூப்பிட்டு திருப்பி காடு காடு அலையறான். Again he took the 3000 people and wandering all the wilderness. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில வேளையில காயங்களை ஆற்றுறாரு. Sometimes God heals our wounds in our life. செய்தி நம்ம கேட்போம், We listen to a sermon. ஐயோ நான் மன்னிப்பு கொடுத்துறேன். So I want to forgive him. நான் கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு நான் ஒரு செய்தி பேசினேன். Before 2 months I preached a sermon. மன்னிக்கிற இருதயம் என்று சொல்லி. We need forgiving heart. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. Many people texted me. நான் வாழ்க்கையை மாற்றினது. It changed my life. நிறைய பேரை மன்னிச்சேன். I forgave many people. நல்லதா இருக்கு. It is very good. ஆனா ஒரு 2 வாரம் 2 மாசம். But it might be for 2 weeks or 2 months. திருப்பி அதே காயம். But again the same wound. திருப்பி எனக்கு பண்ணிட்டாங்க பாஸ்டர். They have done the same again to me. இங்க சவுல் பாருங்க. Yes, Saul. மன்னிச்சிட்டாங்க. He forgave him. காயம் ஆறிருச்சு. The wound is healed. ஒரு அதிகாரம் தான் தாண்டுச்சு. But just one chapter. திருப்பி அதே காயம். And again the same wound. தழும்புகளை திருப்பி காயமா மாத்திட்டான். He turned his scars into wounds again. காரணம் யார் தெரியுமா? Now who is the reason? கூட இருக்கிறவன். The people who are with him. நல்லா கவனிங்க, நம்ம கூட இருக்கிறவங்க ரொம்ப முக்கியம். Listen carefully, the people who are with you are very important. சில பேர் நம்முடைய வாழ்க்கையில காயங்களை ஆற்றுகிறவர்களா இருப்பாங்க. Some people would heal the wounds of our heart. நீங்களே கோவப்பட்டு போன்னு நினைச்சா கூட, Even if you want to go with a great anger, வேணாம்ப்பா, they will say you don't do. விட்டுருப்பா, Leave it as such. அப்படியே விட்டுருப்பா. Forgive up. எதுக்கு திருப்பி திருப்பி ஓடிட்டு இருக்க? Why you are keeping running out? Just leave it. ஆனா சில பேர் இருக்கான், There are some people, நம்ம விட்டுறலாம்னு சொன்னா கூட அது எப்படி நீ விடுவ? though we want to give up, they will say how can you give up? அது எப்படி விடுவ? அப்படியே ஒரு கை பார்த்துட்டு You go and see to it. அடி வாங்க போது நீங்க தானே, இவன் ஏத்தி விட்டு இவன் உட்கார்ந்துருப்பான் ஏசில. You are the one who is going to be beaten up. நம்மள வனாந்தரத்துல அலைய விடுவான். But he makes us to wander in the wilderness. கவனமா இருங்க. Be very careful. ஆண்டவர் உங்கள் காயங்களை தழும்புகளாய் மாற்றுகிறாரா? If God is turning your wounds into scars, தழும்புகளை திருப்பி காயமா மாத்தாதீங்க. don't turn back the scars into wounds. மன்னித்தது மன்னித்ததாகவே இருக்கட்டும். Let the forgiven be forgiven. அத தான் நீங்க தாவீதோட வாழ்க்கையில பார்க்கலாம். That is what you can see in the book of தாவீது சொல்றான், David says, கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். the one who anointed by God. ஏங்க ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டாங்க. He forgave once. சொல்றான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கை போடாதப்பா. He says he is the one anointed by God, I will not lay my hands. He has forgiven him. இப்போ திருப்பி வராங்க. He is coming back again. நம்ம ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டோம். We forgive one time. நம்ம என்ன சொல்லுவோம்? What would we say? ஏண்டா ஒரு வாட்டி உன்னை மன்னிச்சு விட்டேன். I forgive you once. உனக்கு அவ்வளவுதான மரியாதை. That is what. திருப்பி 3000 பேர் கூட்டி வராங்க. Again you are bringing 3000 people. விடுவோமா? We will live. We can believe. தாவீது இரண்டாவது வாட்டி ஈட்டியை போய் அவன் பக்கத்துல குத்திட்டு வந்துட்டான். The second time we took the spear and just thrust him beside them. சவுலே, Saul, ஈட்டியை பாத்தியா? look at the spear. இங்க பக்கத்துல குத்துனது உன் முதுகுல குத்துறது எவ்வளவு நேரம் பாவம் It எனக்கு. will not take time for to hit you on the back. ஆனா நான் உன்னை மன்னிச்சிட்டேன். But I have forgiven you. என் இருதயத்துல காயம் இல்ல. I don't have wounds in my heart. என் இருதயத்துல ஒரு தழும்பு இருக்கு. There is a scar in my heart. ஆனா காயம் கிடையாது. But there is no wound now. நீ எத்தனை வாட்டி என்ன தொடர்ந்து வந்தாலும் நான் உனக்கு எதுமே தீமை செய்ய மாட்டேன். No matter how many times you may pursue me, I will not do any evil to you. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் காயங்களை ஆற்றுவாராக. May God heal our wounds in our life. யார் மேலேயாவது மன்னிக்க முடியாத ஒரு கசப்போ வேதனையோ இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. If we have any bitterness against any people, may God speak with us. நம்முடைய காயங்கள் தழும்புகளாய் மாறுவதாக. Let my wounds become scars. முதல் கூட்டம் யாரு? Who is the first crowd? காயங்கள் இருந்து காயங்களாகவே இருந்து மடிந்தவர்கள். They have the wounds and they die with the wounds they have. இரண்டாவது யார்? Second people. காயங்கள் தழும்புகளாய் மாறினது. The wounds became turned into scars. காயங்கள் மன்னிக்கப்பட்டது. And the wounds were healed. ஆனால் மாறின சுகமான தழும்புகளை மீண்டும் காயங்களாய் மாற்றினார். But the healed scars was turned into wounds again. ஆனால் மூன்றாவது ஒரு கூட்டம். There's a third crowd. இங்க தான் நம்ம இருக்கணும்.
We should be in this இவர்கள் position. யார்? Who are they? காயங்களை தழும்புகளாய் மாற்றினவர்கள். These people who turn their wounds into scars. தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை காயங்களையும் மன்னித்து அவர்கள் அதை தழும்புகளாய் மாற்றினார்கள். They forgave all the wounds that happened in their life and turned them into scars. இதை நம்ம யோசிச்ச உடனே யார் ஞாபகம் வரும்னா யோசேப். Usually when we think about it, we always remember Joseph. தன்னுடைய சகோதரர்கள் அத்தனை தீமை செஞ்சாங்க. All his brothers did such a great evil to him. யோசேப் அவர்களை மன்னித்தான். But Joseph forgave them. நான் உடனே அதுல இருந்து ஏதாவது புதுசா எடுக்கலாம்னு நான் வாசிக்க ஆரம்பிச்சேன். So I want to take something new from that, so I was reading it. ஆண்டவர் எனக்கு புதுசா இன்னொரு ஆங்கிள் காமிச்சாரு. But God showed me another angle. யோசேப்பை குறித்து நான் பேச போறது இல்ல. I'm not going to speak out of Joseph. நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம். We have already heard very much. தங்கள் காயங்களை மறந்து அதை தழும்புகளாய் மாற்றின யோசேப்பின் சகோதரர்களை குறித்து பேச போறேன். I'm going to speak of the Joseph brothers who turned their wounds into scars. நம்ம யூசுவலா யோசேப்பின் சகோதரர்களை ஒரு நெகட்டிவாவே பேசுவோம். We always speak negative about the Joseph brothers. உருப்படாதவனுங்க. They are useless. ஊதாரி பசங்க. They are just Romans. எல்லாம் தீமை செஞ்சவங்க. They are the one who do evil. ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில இருந்து எனக்கு ஒரு புது பாடத்தை கற்றுக் கொடுத்தார். But God taught a lesson from their life today. இந்த யோசேப்பின் சகோதரர்கள் யார்? Who are these Joseph brothers? இவங்க யாருமே யோசேப்பினுடைய தரிசனத்தை நம்பாதவங்க. They are the one who never believed in Joseph's dreams. இவனுங்க நம்பவே இல்ல. They never believed it. இவன் நம்பலனாலும் பரவாயில்ல. No matter even they believe it. எப்படிப்பட்ட ஆட்கள் என்றால் But what kind of people are they? ஒருவேளை இவன் கண்ட மாதிரி சொப்பனம் நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்துல இவனை தூக்கி குழியில தூக்கி போட்டானுங்க. They were very scared. Maybe it may happen by chance, so they took him and put him in the pit. ஒருவேளை குழியில இருந்து வெளியில வந்து இவன் பெரிய ஆள் ஆயிருவானோ அப்படினு சொல்லிட்டு கடைசில அடிமையாவே வித்துட்டானுங்க. And again they thought he might come out from the pit and become a great man, so he sold them. நம்பாதவ மாத்திரம் இல்ல. Not only they didn't believe it. என்ன ஆனாலும் சரி இவன் இத மாதிரி ஆயிர கூடாதுடா. They were very well to see that they should not get any possibility to become a great man. இப்ப நம்ம ஒருத்தங்களுடைய தரிசனத்தை நம்பலனா நம்ம அவங்களை கண்டுக்கவே மாட்டோம். So if we don't believe someone's dream, we will not even bother about it. For example இங்க இருந்து யாராவது ஒருத்தர் வந்துட்டு For example, if any person from here, நான் தான் இந்தியாவினுடைய அடுத்த பிரைம் மினிஸ்டர் அப்படி சொன்னாங்கனா, if we say you are the next prime minister of India, ஓகே போங்க அப்படி we will say, oh, it is okay, better. நான் மதிக்கவே மாட்டேன் நானு. We will not even bother him. நான் போய்ட்டு அவங்களுக்கு எதிரா தீமை செய்ய மாட்டேன். I will not do anything evil against him. இவன் எப்படி ஆயிடுவானோ? Maybe he will become a great. யோசிக்கவே மாட்டேன். I will not even think about it. யோசேப்பின் சகோதரர்கள் பாருங்க. But this Joseph brothers, இவன் ஆக மாட்டான்ற ஒரு எண்ணமும் இருந்துச்சு. they had a thought that he will not become so. ஒருவேளை ஆயிட்டானா what if it happens? ஆதி விட கூடாதுடா. So we will not let him. இவனுக்கு எந்த சாய்ஸுமே கொடுக்க கூடாது. We should not give him any possibility. வாழ்க்கையை காலி பண்ணிரணும். We should end his life. அப்படி திட்டம் போட்ட சகோதரர்கள். They plotted such a kind. அவங்களுடைய கெட்ட நேரம். And their bad time. யோசேப்புடைய தரிசனம் நிறைவேறிருச்சு. The Joseph dream was fulfilled. இப்ப நம்ம ஆட்கள் now our people பஞ்சத்தில் அடிபட்டவர்கள். They are in famine. சாப்பாடு கிடையாது. They don't have food. எல்லாம் எகிப்துக்கு போறான். They went to Egypt. எகிப்து போனா யோசேப் அங்க இருக்கான். In Egypt Joseph was there. இவன் தான் யோசேப்னு இவனுக்கு தெரியாது. These people could not identify that was Joseph. யோசேப்புக்கு நல்லா தெரியும் இவனுங்க எல்லாம் நம்ம சகோதரர்கள். But Joseph very well knew that they are his brothers. யோசேப் பார்த்தானே கண்டுபிடிச்சிட்டாங்க. So looking at them Joseph found him. நம்ம சகோதரர்கள். They are our brothers. நீங்க நினைக்கிறீங்களா யோசேப் உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சி அண்ணா அழுதானா? Did you think that he immediately came and hugged and cried, my brothers? அழுதானா? Did he cry? யோசேப் என்ன டார்ச்சர் பண்ணா தெரியுமா இவனுங்கள? You know how much Joseph tortured them? எனக்கு ஆண்டவர் ஒண்ணா காட்னார். God showed me one by one. உள்ள நம்மாளு. He did not spare them. என்னடா தேவ பயம் இருக்கட்டும். Though he had God's ரொம்ப fear. வித்தியாசமா காமிச்சார் ஆண்டவர். God showed in a different way. அவனுங்கள ஒரு வழி பண்ணாங்க யோசேப். He did something to them. நான் உங்களுக்கு ஃபுல்லா காட்றேன். I'll show you. 42ஆம் அதிகாரம். Chapter 42. 7ஆம் வசனம் ஆதியாகமம். Genesis 42 and verse 7. யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோட பேசினான். And Joseph saw his brethren and he knew him but made himself stranger to them, spoke roughly to them. அண்ணன்ட்ட பேசுற மாதிரி பேசல. He did not speak like speaking with a brother. நம்ம பாஷையில சொன்னா ரவுடி மாதிரி பேசினான். He spoke like a rowdy. Full மிரட்டல் தான். He was very much அடிச்சு உருட்டி ஆள ஒரு வழி பண்ணிட்டான். and he spoke very rough words. வார்த்தைகள் பயங்கர அதிரடி வார்த்தைகள். His words were very harsh. இரண்டாவது Secondly, ஆதியாகமம் 42:17. Genesis 42:17. அவர்கள் எல்லாரையும் 3 நாள் ஜெயில்ல தூக்கி போட்டான். And he put them all together into what 3 days? யார் சொந்த அண்ணனுங்கள? His own brothers. எல்லாரும் தூக்கி 3 நாள் ஜெயில். He put him in the prison for 3 days. 42:24. 42:24. அவர்களில் சிமியோனை மாத்திரம் பிடிச்சு அவர்கள் கண்களுக்கு முன்பதா கட்டி போட்டானா. And he took from them Simeon and bound him before their eyes. யார் யோசேப்புங்க? Oh, this is Joseph. இந்த சிமியோன் ஏதோ அவன் மாட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் டார்கெட் அவர். Maybe the Simeon was a special target. நான் நினைக்கிறேன் அவன் தான் கயிறு கட்டி உள்ள தூக்கி போட்டுருப்பான்னு நினைக்கிறேன். I think he must have bound him and put him into the pit. என்னடா குழியில தூக்கி போட்டா நான் உனக்கு தூக்கி போடுறேன் So பாரு. you cast me into the pit, so I am casting you here.
எத்தனை நாள் போட்டான் தெரியலங்க. I don't know how many days he bound him there. நாட்கள் கொடுக்கப்படல. The days are not given ஆனா here. என்னுடைய கற்பனையில அட்லீஸ்ட் 3 ல இருந்து 6 மாசம். But according to my imagination, it should be 3 to 6 months. ஏன்னா இவனுங்க சாப்பாடுலாம் வாங்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு திருப்பி அவங்க அப்பா கிட்ட எல்லாம் பேசி பென்யமீனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வர வரைக்கும் நம்ம ஆளு ஜெயில தான் So இருக்காரு. because these people have to take the food, go to the cannon and give it everything to the father, convince the father, bring Benjamin. So he might have taken such a duration. இப்போ போமோ சொல்லி அனுப்புறான். So when he went, he told them, நீ அடுத்த வாட்டி வரும்போது the next time when you come, பென்யமீனை கூட்டு வா. you bring Benjamin. ஏன்னா இவனுக்கு நல்லா தெரியும். Because he knew very well. இவங்க அப்பாவுக்கு ராகேலுக்கு பிறந்தது 2 பசங்க. To Rachel they had one. அதுல ஒருத்தர் இவரு. One is he. நான் செத்து போயிட்டேன்னு அப்பா நினைச்சிருக்காரு. My father is thinking I'm dead. மிச்சம் இருக்கிறது இவன் ஒருத்தன் தான். There's only Benjamin left. இவங்க அப்பா இவனை விடணும்னா இவனுக்கு கால்ல விழுந்து கெஞ்சினாலே விட மாட்டான்னு தெரியும். So if a father want to leave Benjamin, these people should plead them. இந்த சிமியோனுக்கு தெரியும். The Simeon knew. டேய் தயவு செய்து கூட்டி வந்துருடா. Please bring him somehow. நீ கூட்டி வரட்டி என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுடா. ஜெயிலே விட்டுறான்டா என்ன. If you don't bring him, he will end my life in this prison. மாஸ்டர் பிளான் பாருங்க நம்ம ஆளு. How much he plotted in such a பயங்கர திட்டம். He plotted such a போங்கடா போய் அனுப்பிச்சுட்டான். So they went all the way. இப்போ நம்ம ஆளுக்கு போறானுங்க. So now people are going போயிட்டு அவங்க there. அப்பாட்ட கெஞ்சுறானுங்க. So they pleading the father. பென்யமீனை கொஞ்சம் அனுப்புங்க. Please send Benjamin with us. அவங்க அப்பா சொல்றாரு. His father said, பென்யமீனை அனுப்ப மாட்டேன், ஒருத்தனையும் அனுப்ப மாட்டேன். I will not send Benjamin or nothing else. ஐயா சிமியோன் ஜெயில்ல இருக்காரு. Because Simeon is already in அவன் jail. எங்கனா கிடக்கட்டும். Let him be there. என் பையனை அனுப்ப முடியாது. I will not send my son. யூதா சொல்ற ஐயா இப்ப சாப்பாடு கிடையாது. Judah is saying we don't have food. சாப்பாடு இல்லனாலும் பரவாயில்லை என் பையனை அனுப்ப மாட்டேன். No matter if we don't have food, I will not send him. என்ன டார்ச்சர் இருந்திருக்கும் பாருங்க இந்த See பசங்களுக்கு. how much they should have tortured. கடைசியா யூதா சொல்றான் என் உயிருக்கு உத்தரவாதம் கொடுத்து நான் சொல்றேன் என் பையனை அனுப்பிச்சு விடுங்க நான் கூட்டு போயிட்டு கூட்டு வரேன். At last Judah says I will give my life, so send him to me. எப்படியோ கையில கால்ல விழுந்து அவங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கி பென்யமீனை கூட்டு வந்துட்டாங்க. So somehow they got the permission with the father and took the Benjamin along with them. விட்டானா யோசேப்பு? Did Joseph leave them? என்ன பண்ணா தெரியுமா? You know what did he do? எல்லார் சாக்குலயும் சாப்பாடு போட்டான். So you put the grains in all the sacks. பென்யமீனுடைய சாக்குல மட்டும் இவனுடைய வெள்ளி பாத்திரத்தை எல்லாம் ஒளிச்சு வச்சிட்டான். So யாரு? இவனே. So he just hid the silver cup in the sack of the Benjamin. அழிச்சு வச்சு அனுப்பிச்சு விட்டான். And left them. இவனுங்க அப்படியே பயங்கர சந்தோஷமா போறாங்க. So these people left with great joy. என்ன பிரைம் மினிஸ்டரியா? See what a great prime minister. நமக்கு என்ன உதவி செய்றாரியா? See how much he helped us. இவங்களுக்கு இன்னும் தெரியாது இவர்தான் யோசேப்புன்னு. They doesn't know he is Joseph. எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டே போனா. So they were singing all the way and went. பின்னாடியே ஒருத்தன் வரான். There came the other man behind them. ஏன்டா வெள்ளி பாத்திரம் திருட்டு போனீங்க? Why did you steal all these silver cups? நாங்க எங்க திருடணும்? Where did we steal? எவனோ ஒருத்தர் திருடிருக்கீங்க. There's someone who has stolen it. வெச்சதே நம்மால் தான். He was the one who kept it. தூங்குற பிள்ளையை கிள்ளி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறது இது பேர் தான். It's like troubling the child who is sleeping and just looking at சொல்லி it. அனுப்புறான் பாருங்க. என்ன பிளான் பாருங்களேன் இது யோசேப். How much he planned. எவன் பையில இருக்கோ அவன் எனக்கு அடிமை. So the one who has a cup in the sack, he will be my slave. இப்போ பாருங்க இவங்க அப்பாக்கு எவன் அடிமையானாலும் பிரச்சனை கிடையாது. இந்த பென்யமீன் மட்டும் வீட்டுக்கு வந்து ஆவணும். So his father is not bothered about any other sons, but he want Benjamin to come home back. இவன் கரெக்ட்டா அந்த பென்யமீனுடைய சாக்குல வச்சிட்டு But he kept the cup in the Benjamin sack. எவன் சாக்குல இருக்கோ அவன் எனக்கு அடிமைன்ட்டான். So the one who has this cup will be my slave. இவனுங்களும் கண்டிப்பா அது எப்படி நாங்க எப்படி திருடுவோம் எவன் சாக்குல இருக்கோ அவன் தான் அடிமை. இதுல என்ன டவுட்? Even these people were very much surely whoever has it they will be your slave. கடைசில சாக்க திறந்தா But at last when they open the sack, கரெக்ட்டா பென்யமீன். it is found in the Benjamin sack. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த சகோதரர் எல்லாம் கை கால் ஓடி இருக்காது. Just think about it, they would have shaken by now. எல்லாம் ஓடி வரானுங்க அரண்மனைக்கு. They are running back to the palace. அரண்மனைக்கு வந்து கால்ல விழுந்து கெஞ்சறாங்க. And they are pleading bowing at his feet. எல்லாம் கெஞ்சி முடிச்சு அழுத பிறகு After begging and pleading and crying, யோசேப்பு சொல்றாரு. Joseph says, நான் தான்டா யோசேப்பு. I am Joseph. நீங்க உங்களை கொஞ்ச நேரம் அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. You put yourself in the shoes of those people. நீங்க விட்டு வச்சிருப்பீங்களா அவனை? Will you spare him? நான் அந்த என்ன தெரியுமா சொல்லிருப்பேன்? If I was there, what would I have told him? ஏண்டா உங்களுக்கு இவ்வளோ நேரம் என் அண்ணனு தெரிஞ்சு என்னை இவ்வளோ அலைய ஊட்டியாட நீ? Having known that we are your brothers, but you have made us to you are tortured us so much. 3 நாள் எங்களை ஜெயில்ல போட்டு டார்ச்சர் பண்ணவன்தானடா நீ? You are the one who put us in the jail for 3 days and tortured us. ஆனா இந்த சகோதரர்கள் பாருங்க. But look at these brothers. ஒரு வார்த்தை பேசலங்க. They never spoke anything against him. இவன் இவ்வளோ பண்ணானே. He did so much. இத குறிச்சு ஒரு வார்த்தை பேசல. They never spoke anything about சரி it. ஒருவேளை இவங்கிட்ட சொல்றதுக்கு பயந்திருக்கலாம் ஒருவேளை. Maybe they would have been afraid to tell him face to face. எங்கடா திருப்பி ஜெயில்ல போடுறானோன்ற ஒரு பயம் இருந்திருக்கலாம். Maybe would have imprisoned us again. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? But the most amazing thing is வீட்டுக்கு போனாங்க. they went their home. வீட்டுக்கு போய் நான் யோசிச்ச அப்பாட்ட என்ன சொல்லிருப்பாங்க? I thought what would have told to their father? புள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க. Have you grown up a son? இவனுக்கு தான் பலவர் நங்கி கொடுத்தீங்க. And he gave a multi-coat for him. எங்களை என்ன டார்ச்சர் பண்ணான் தெரியுமா இவன்? You know how much he tortured us? ஒரு வார்த்தை பேசலங்க. They never told any word.
அந்த காயத்தை பேசவே இல்லை. They never told about their wounds. யோசேப்பு உடனே கட்டி பிடிக்கலங்க. They did not, Joseph did not hung them. இவனை பொறுத்த வரைக்கும் அது காயம்தான். According to them, it is a wound. அந்த காயத்தை பேசல. But they never spoke about the wound. அந்த காயத்தை தழும்பா மாத்துனாங்க. They turned it into a scar. அவனை கட்டி பிடிச்சு அழுதாங்க. They hugged him and cried. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் யாராவது காயத்தை கொடுக்குறாங்களா? Is there someone giving you a wound in your life? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சமாதானத்தை ஏன் அனுபவிக்க முடியல தெரியுமா? Why people are not able to have peace in their life? சில பேருக்கு நம்ம நினைக்கிறோம், நான் செத்தாலும் சாவனே தவிர இவன் முன்னாடி கை கட்டி நிற்க மாட்டேன். We think even I will die if I want to die, but I will not stand before him. இவங்களுக்கு நல்லா தெரியும் நம்முடைய பாதுகாப்பு இவன் தான். They know very well our நல்லா protection. தெரியும். They know very well the protection. நம்மளுக்கு சில பேரை பத்தி தெரியும், இவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் இறங்கி போயிட்டா நல்லா இருக்கும், சமாதானமா இருக்கலாம். We know that if we yield some little bit towards them, it will be good. ஆனா இறங்கவே மாட்டோம். But we will not come down. செத்தாலும் சாவேன், அவங்க கிட்ட கை கட்ட மாட்டேன். I will die if I want to die, but I will not stand before them. உண்மை என்ன தெரியுமா? You know what is the truth? நீங்க கை கட்டி நிக்கலனாலும் சாவ தான் போறீங்க. Even if you don't bow yourself, you are going to die. அதுக்கு ஒழுங்கா இறங்கி போய் நிம்மதியா சாவலாம். Maybe you can yield yourself and die in peace. ஆனா அந்த ஈகோ விடாது. But your ego will not allow it. அவங்க கிட்ட போயா To him, கால்ல உள்ள வச்சாங்க, அவங்க கிட்ட போய் என்னத்தை கேக்குறது? he made us to bow at his feet. Why should I talk with him? பாதிப்படை போறது நம்ம தான். But we are the one who is going to இந்த suffer. காயம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற வரைக்கும் நம்முடைய தழும்புகளா இது மாறவே முடியாது. Until your wound is fresh, it cannot become a scar. இன்னைக்கு சொல்ற நம்முடைய வாழ்க்கையை மாறுவதற்கு சின்ன விஷயம் போதுங்க. To change a life, only a small thing is enough. சில வேளைகளை நம்ம வாயை திறந்து ஐயா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொன்னா போதும். Maybe sometimes you want to utter a word that you have won, but I have been defeated. பார்வோனுக்கு அதை சொல்றதுக்கு 10 வாய்ப்பு கிடைச்சதுங்க. Pharaoh got 10 chances to tell. மோசே ஒரு முறை அற்புதம் செய்யும்போது Each time when Moses did a miracle, அவன் சொல்லிருக்கலாம், he might have told, அப்பா யார்ப்பா இந்த கடவுள்? who is this God? அப்பா என்னோட பயங்கரமா இருக்காரு. He is very great அப்பா than me. எல்லாம் எடுத்துட்டு போங்கப்பா சொல்லிருக்கலாம். You take everything and leave. 10 முறை என்ன தெரியுமா சொன்னா? But you know what did he tell all the 10 நான் times? பார்வோன், I am Pharaoh. நான் பெரிய ஆளியா, I am the great. நான் என்ன உன்கிட்ட வந்து கீழே இறங்கி வந்து Why should பேசுறேன்? I come down before you? அந்த காயத்தை அவனால ஆற்றவே முடியல. He was not able to heal his wound. 10 வாதம் வந்து பிள்ளைய செத்து போயிருச்சுங்க. Even after 10 plagues and his own son அப்பயும் was விட்டானா? dead. Did he leave him? அப்பயும் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடுறான் பின்னாடி ரதத்தை பூட்டிக்கிட்டு. Even then he took his chariots and went behind them. Sometimes it's okay to say sorry. சில வேளைகள்ல என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றது பிரச்சனையே கிடையாதுங்க. Sometimes it is okay to say sorry. அந்த ஒரு வார்த்தை போதும். That one word is enough. காயமே தழும்பா மாறிரும். Your wound will become a scar. சில வேளை அது ஒரே ஒரு ஃபோன் கால் தாங்க. Sometimes all you need is a phone call. இப்ப ஃபோன் காலுக்கு விலையே கிடையாது. ஃப்ரீ இப்போலாம் நம்ம. Today we all the phone calls free of cost. இந்த ஃப்ரீ ஃபோனை எடுத்து ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா ஒரு வார்த்தை போதுங்க, காயம் தழும்பா மாற போகுது. You can take a free phone call and say just sorry and it is going to heal your wound. சில வேளைகள்ல ஒரே ஒரு விசிட் தான், அந்த வீட்டுக்குள்ள காலை அடி எடுத்து வச்சு உள்ள போயிட்டு ஐயா நம்ம சண்டை போட்டது போதும் ஐயா நம்ம சமாதானமா இருக்கலாம், இந்த ஒரு வார்த்தை போதுங்க உங்க காயம் தழும்பா மாறிடும். ஆனா அதை மட்டும் செய்ய மாட்டோம். Sometimes it all needs just a single visit to their house, go and ask sorry I will not do this and it's going to heal you. ஒரே ஒரு அணைத்து அவங்களை கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. Just a single hug that you hug him and kiss him and that is going to enough. ஆனா நம்முடைய பெருமை விட மாட்டேங்குது. But our pride will not allow it. அப்படி செஞ்சானே அவன். He did in such a manner. ஜெயில்ல தூக்கி போட்டானே. He imprisoned me. இந்த தீமை செஞ்சானே. He did this evil. இந்த காயம் ஒரு நாளும் நீங்க அப்படி யோசிக்கிற வரைக்கும் தழும்பா மாறவே முடியாது. Until you think so, your wound will not become scars. இன்னைக்கு தழும்புகளாய் மாற வேண்டியவைகள் எல்லாம் காயங்களாகவே இருக்கிறது. Today the things that are supposed to become scars are still remaining as wounds. அவங்க எல்லாம் பாருங்க காயங்களையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. They keep on talking about their wounds. அவங்க எனக்கு இப்படி செஞ்சாங்க இவங்க இப்படி செஞ்சாங்க இதையே வாழ்க்கை ஃபுல்லா பேசிக்கிட்டு They இருப்பாங்க. speak always telling the same that he did this way that way. நான் சொல்றேன் உங்களுடைய காயத்தின் கதைகளை கேட்கிறதுக்கு மனுஷர்களுக்கு விருப்பமே கிடையாதுங்க. உண்மைதான். People don't want to listen to the stories of your wounds. இன்னைக்கு யாராச்சும் சில பேர் தங்களுடைய பிரச்சனைகளை காயங்களையே உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் வைங்களேன், கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கே இல்லை ஐயப்பா வேற கதையே இல்லையா இவனுக்கு. If some people keep on talking about their wound stories to you, you will after the extent you will think that these people have done any other work. உங்க காயங்களின் கதை எனக்கு வேணாம். We don't want the stories of your உங்க wounds. தழும்பின் கதையை பேசுங்க, நான் கேக்குறேன் உட்கார்ந்து. But you speak about the stories of the scars and we will listen to it. தழும்பின் கதை என்ன தெரியுமா? You know what is the story of the scar? தழும்பு என்ன சொல்லுனா? What does the scar say? காயம் இருந்துச்சு ஐயா. There was a wound. 10 வருஷம் முன்னாடி சண்டை போட்டேன். And before 10 years 15 வருஷம் முன்னாடி எங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை. There was enmity before 15 years. இன்றைக்கு அந்த காயத்தை மறந்துட்டேயா. But today I forgot that wound. இன்னைக்கு நாங்க ரெண்டு பேர் சமாதானமா இருக்கிறோம். Today we both are at peace. அன்னைக்கு நான் இத செஞ்சேன், ஆனா இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன். That day I did that, but today we are happy. இந்த கதையை பேசுங்க, நான் கேக்குறேன் உட்கார்ந்து. When you speak about this story and we will listen to you. ஆனால் இன்றைக்கு எல்லாம்
காயங்களின் கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். But people keep on speaking about the stories of their wounds. இயேசு பேசினாருங்க. Jesus also spoke. இயேசு வீட்டுக்கு வந்தார். Jesus came into the house. சீஷர்களுடைய வீட்டுக்கு வந்து என்ன பேசினாரு? He came to the house of the disciples and spoke. நம்ம இயேசுவா இருந்தா என்ன பேசிருப்போம்? If we were Jesus, what we were spoken? அடியாடா அடிச்சானுங்க. See the way they bought. 39 அடி முதுகிய பொளந்து எடுத்துட்டானுங்க. They just bet me 39 times, they whipped me. சிலுவை என்ன weight தெரியுமா? You know how heavy was the cross? ஆணில அப்படி அந்த மாதிரி கூரியா. The nails were very sharp. 2 நாள் சாப்பாடே போடல. They did not give me food for 2 days. இயேசு காயத்தை பேசவே இல்ல. Jesus never told about என்ன அடி வாங்குனாரு பேசல. He did not speak about the beatings that he had. தழும்ப பேசினாரு. He spoke about the scars. தழும்ப பாரியா. Look at my scar. உன் காயங்கள் அநேகருடைய விசுவாசத்தை கொலைச்சு போடுறோம். And all these wounds will take away your faith. ஆனால் உங்களுடைய தழும்பின் கதைகள் அநேகருடைய உடைந்து போன வாழ்க்கையை கட்டி எழுப்பும். But your scars will build up the life of many broken hearts. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. And it was very amazing. இயேசுவுடைய காயங்களை சிலுவையில இருந்து பார்த்தாங்க தோமா. Thomas was looking at the scars of Jesus from the cross. இயேசுவுடைய சிலுவை அந்த இதுல உட்கார்ந்து நின்னுட்டு இருக்கான் சீஷர்கள்லாம். And they were all standing near the cross. இத்தனை அடிய பார்த்தான். And they saw him beating so much. இத்தனை உதைய பார்த்தான். He saw them, he was beaten up. எல்லாத்தையும் பார்த்துட்டு Looking all this, பூட்டப்பட்ட அறைக்கு போய்ட்டான். they went out to a locked room. இயேசு அடக்கம் பண்றது கூட இல்ல. They were not even to bury Jesus. இயேசுவுடைய காயங்கள் இல்ல. Not the wounds of Jesus. இயேசுவுடைய காயங்களை பார்த்து ஓடி போய்ட்டான். Looking at the wounds of Jesus, they ran away. ஆனா அதே தோமா But the same Thomas, இயேசுவுடைய தழும்ப பார்த்தான். when he looked at the scar of Jesus, அந்த தழும்புகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தான். and he was able to give his life even for the scars. இன்னைக்கு ஜனங்களுக்கு நீங்க எதை காட்டுறீங்க? Now what are you showing to the people? உங்க காயங்களை காட்டிட்டு இருக்கீங்களா? Are you showing your wounds to the people? அல்லது உங்க தழும்புகளை காட்டுறீங்களா? Are you showing your scars to them? தழும்புகள் எதை காட்டுகிறது? What does the scars show you? தழும்புகள் எதை காட்டுது தெரியுமா? What does the scar symbolize? உங்க வாழ்க்கையில் ஒரு காயம் தழும்பாய் மாறும் என்றால் When a wound becomes a scar in your அது life, எதை குறிக்கிறது? what does it symbolize? உங்க உடம்புல உங்களுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி முழுசும் உங்களுக்கு இருக்குன்றத காட்டு. It means that you have immunity for your body to heal it. ஒரு காயம் எப்ப ஆறும் தெரியுமா? When does your wound heal? ஒருத்தருக்கு எதிர்ப்பு சக்தி இருந்தா காயம் ஆறும். When he has immunity in his body, it gets சில healed. பேருக்கு காயம் ஆறவே மாட்டேங்குது. Sometimes the wounds will not be ஏன்னா healed அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இல்ல. because the immunity power is very தேவன் low. நம்முடைய காயங்களை ஆற்றி இருக்கிறார். But God has healed our wounds. அது எதை காட்டுகிறது? Now what does it symbolize? உங்களுடைய காயங்கள் ஏற்கனவே சுகமாக்கப்பட்டதை தான் தழும்பு காட்டுகிறது. It means your scar shows that all your wounds are already healed. தழும்பு எதை காட்டுகிறது? What does the scar show? இது என்னுடைய கடந்த காலத்தின் வேதனை, இப்பொழுது அது வெறும் என்னுடைய நினைவு என்று காட்டுகிறது. This is my past agony, but this is the memory of the present. யோசேப்பினிடத்திலே வந்த பொழுது When they came to Joseph, யோசேப்பு சொல்றாரு, Joseph said, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், you tried to do evil to me, ஆனால் தேவன் எனக்கு அதை நன்மையாய் செய்தார். but God has turned it into a good. இதை யார் சொல்ல முடியும் தெரியுமா? Who can tell this? காயம் உள்ளவன் சொல்ல முடியாது. Not the one who has the wound. காயப்பட்டிருக்கிறவன் சொல்ல Not முடியாது. the one who was wounded. உங்களுக்கு யாரோ ஒருத்தங்க தீமை செஞ்சாங்கன்னா, If someone has done evil to you, நீங்க அதனால காயப்பட்டு ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு அந்த காயம் இருந்துச்சுன்னா, and if you have a fresh wound because of that, அவங்க மேல ஒரு கோபம் வரும் உங்களுக்கு. you will be very angry upon அவங்க மேல them. ஒரு வெறுப்பு. You will be very angry அவங்கள upon them. பழி வாங்கணும்னு நினைப்பீங்க. And you want to take revenge upon them. அவங்கள பார்த்து நீங்க சொல்ல மாட்டீங்க. You will not tell to them. நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க, ஆண்டவர் நன்மை செஞ்சாருன்னு நீங்க சொல்ல முடியாது. You cannot tell that you have done evil to me, but God has done good to me. இதை யார் சொல்ல முடியும் தெரியுமா? But who can tell this? காயங்களை களைந்து அதை தழும்புகளாய் மாற்றினவன் தைரியமா சொல்லுவான், நீ எனக்கு காயத்தை கொடுத்தப்பா, ஆனா தேவன் அதை தழும்பாய் மாற்றினார். The one who has turned his wounds into scar, he can tell boldly that you have given me a wound, but God has turned it into a scar. தேவன் சுகமாக்க முடியாத ஒரு காயம் இந்த உலகத்திலே கிடையாதுங்க. There is no wound that God cannot heal at all. நீங்கள் எவ்வளவு காயப்பட்டு இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கலாம். You might be wounded very brutally even. ஆனால் தேவன் அதை தழும்பாய் மாற்ற உண்மை உள்ளவராய் But இருக்கிறார். God is faithful to turn it into a scar. அதனால தான் வேதத்துல வாசிக்கிறோம். That's why we read in the Bible. எரேமியா 30ஆம் அதிகாரத்துல Jeremiah chapter 30 12-13 வசனங்களை வாசித்தார். verses 12 and 13. ஆண்டவர் சொல்லுகிறார், God says, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடியதாகவும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. For thus saith the Lord, thy bruise is incurable and the wound is grievous, there is none to plead thy cause, that thou mayest be bound up, that there is no healing medicines. ஆண்டவர் சொல்றார், உன் புண் ஆறவே ஆறாதுப்பா. Your wound will not be cured. உனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல. There is no one to help you. அதுக்கு சொஸ்தமாக்குறதுக்கு எந்த ஒரு மருந்துமே கிடையாது. There is no medicine to heal it. அப்படின்னு சொல்ற தேவன் The Lord who says so. 13ஆம் வசனத்துல அப்படி சொல்லிட்டு 13 verse he says so. 17ஆம் வசனத்துல சொல்றாரு, In verse 17 he says, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி, and they say, this is Zion whom no man seeketh after. உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால், And since they have called you an outcast, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி I will restore health unto you. உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றார். I will heal thee of thy wounds, நான் says the சொல்றேன், Lord. மனிதர்கள் ஒருவேளை உங்க காயங்களை ஆற்ற முடியாம இருக்கலாம். Maybe the people cannot heal your wounds, ஆனால் தேவன் உங்கள் காயங்களை ஆற்ற உண்மை but God உள்ளவர். is able to heal your wounds. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe என் this? காயங்களை ஆற்ற தேவன் உண்மை My உள்ளவர். God is faithful to heal நான் my சொல்றேன், wounds. இன்றைக்கு யெகோவா ரஃபாவாகிய தேவன் சரீர சுகத்தை மாத்திரமல்ல,
உங்கள் இருதயத்தில் இருக்கிற காயங்களை மாற்றுவதற்கு தேவன் உண்மை I உள்ளவர். would tell you that Jehovah Rapha is able to not only heal your physical wounds but also your wound of the எத்தனை heart. மனிதர் உங்கள் இருதயத்தை உடைத்திருந்தாலும் தேவன் அவைகளை கட்டி எழுப்ப உண்மை உள்ளவராயிருக்கு. No matter how many people might have broken your heart, God is able to build it up again. வேதம் சொல்லுகிறது. The Bible says, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், blessed are the merciful, அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். they shall obtain mercy. கண்களை மூடலாமா? Let us all close our eyes. இந்த வசனம் என்னை அதிகமாக நேற்று ராத்திரி பாதித்தது. This word had a great impact upon me. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், Blessed are the merciful, அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். they shall obtain mercy. இரக்கம் யார் தெரியுமா பெற்றுக்கொள்வா? Who will receive mercy, you know? இந்த இடத்துல தேவனிடத்தில் இரக்கம் பெற்றேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க. All the people who have received mercy can raise your hands. கரத்தை தூக்குன நீங்களா யார் தெரியுமா? Who are you people who rose their hands? குற்றவாளிகள். You are the culprits. கரத்தை உயர்த்த நம்ம எல்லாருமே யாருன்னா குற்றவாளி. All the people who rose their hands are culprits. இரக்கம் யாருக்குன்னா குற்றவாளிக்கு. The mercy is given only to the people who are culprits. நீங்க ஒரு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா when you go to a court, ரெண்டு வார்த்தை பயன்படுத்துவாங்க. there are two words that are used. ஒன்னு நியாயம், one is justice, இன்னொன்னு இரக்கம். the second is mercy. நியாயம் யார் கேட்க போவான்னு சொன்னா, who will seek after justice? தப்பு செய்யாதவன் நியாயம் கேட்க போவான். The one who has not committed anything will நான் seek தப்பே justice. பண்ணல your honor, I have not committed any mistake. தவறா என் மேல குற்றம் சுமத்திட்டாங்க, I was accused. எனக்கு நியாயம் கொடுங்க, please give me justice. இது தப்பு செய்யாதவன் கேட்பான். The one who has not committed any mistake will ask. இரக்கம் யார் கேட்பா தெரியுமா? But who will seek mercy? தப்பு செஞ்சவன் கேட்பான். The one who has committed the mistake. தப்பு செஞ்சிட்டேன், I have committed the mistake, தெரியாம செஞ்சிட்டேன், without knowing I have done it. ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க, Please forgive me once. இல்லாட்டி எனக்கு இவ்வளோ தண்டனை வேணாம், I don't want such a great penalty. குறைச்சு கொடுங்க. Please reduce it. இரக்கம் யார் கேட்பானா? தப்பு செஞ்சவன் கேட்பான். The mercy is sought by the people who have committed the mistake. ஆண்டவர் நமக்கு நியாயத்தை தரல, God did not give us the justice. ஆண்டவர் இரக்கத்தை கொடுத்தார். God has rendered us mercy. இரக்கத்தை ஆண்டவர் தருகிறார். God gives mercy. ஆனா நம்ம எப்படி பெற்றுக்கொள்றோம்னு சொன்னா, but how are we receiving from him? இரக்கம் செய்யும் பொழுது இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Only when you do merciful, when you are mercy, and you will receive the mercy. நீங்கள் ஒருவரை மன்னிக்க முடியாமல் அவருடைய காயத்தை ஆற்ற முடியாமல் அந்த நிலைமையில் நீங்க இருப்பீங்கன்னா நீங்க உங்க காயத்தை ஆற்றவே முடியாது. If you are in a situation where you cannot forgive any person or give any forgiveness to any person, you will not be forgiven at all. மற்றவர்களை மன்னிக்க முடியாமல் தேவன் நம்மை ஒருபோதும் மன்னிக்க போகிறது இல்லை. When you are not able to forgive other people, God will not forgive us at all. உங்களுக்கு யார் மேலே அது காயம் இருக்கா? If you have any bitterness upon you, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காயத்தை நான் மன்னிக்கிறேன். say to God, God, I have this thing against them, I'll forgive it. அவர்கள் செய்த காரியங்களை நான் மன்னிக்கிறேன். I forgive this that they have done against me. அப்பதான் ஆண்டவர் நான் செய்த தப்பிதங்களை அவர் மன்னிக்கிறார். Only then God will forgive all the trespasses that they have committed. நம்ம ஒரே ஒரு ஜெபத்தை செய்ய போறோம். Let us all make a prayer. ஆண்டவரே, Lord, என் காயங்களை தழும்புகளாய் மாற்றும். turn my wounds into scars. என் தழும்புகளை என் சாட்சியாக மாற்றும். And turn my scars into testimony. உங்க காயம் ஒரு நாளும் சாட்சியாய் மாற முடியாது. Your wound will not become a testimony. நான் அடி வாங்கினேன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு, இது சாட்சி கிடையாது. I was beaten, I got so much of wound. This is not your testimony. சாட்சி என்ன தெரியுமா? You know what is a testimony? காயம் இருந்துச்சு, I had a wound, ஆனா இன்றைக்கு ஆண்டவர் என்னை அதை தழும்பாய் மாற்ற வைத்தார். and God has made it to become a scar. அதுதான் சாட்சி. And that is the testimony. தேவன் சில காயங்களை தழும்பாய் மாற்றுவாராக. When God turns some wounds into scars. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. Let us all close our eyes, raise your hands and look at ஆண்டவரே, என் Lord. இருதயம் காயத்தினால இருக்கு. யார் மேலேயோ ஒரு கோபம், Lord, I may have angry upon anybody, யார் மேலேயோ ஒரு மனக்கசப்பு, may have a bitterness upon any people. எனக்கு மன்னிக்க கிருபை தாங்க. Lord, give me grace to forgive them. இந்த காயங்களை விட்டு நான் வெளியே வர கிருபை தாங்க. Lord, help me to come out of my wounds. ஒருவேளை காயத்தோட ரொம்ப நாளா இருக்கிறேன், Maybe I am there for longer time with the wound, இல்லாவிட்டால் நான் காயத்தை கொஞ்சம் விட்டேன், or I've left the wound கொஞ்சம் தழும்பாச்சு, and it became a scar. ஆனா திருப்பியும் காயமாக்கிட்டேன் ஆண்டவரே. But still I've turned it to us. ஒரு 2 வாரம் மன்னிச்சேன், ஆனா திருப்பி மன்னிக்க முடியல. I forgave him for 2 weeks, but I'm not. திருப்பி அந்த பழைய கோபம் அப்படியே வருது, அவங்கள யோசிச்சாலே கோபமா வருது. When I think about him, I'm getting angry upon him. ஆண்டவரே, Lord, யோசேப்பின் சகோதரர்களை போல, like Joseph's brothers, யோசேப்பை போல like Joseph, காயங்களை மறந்து let me forget the எங்களுடைய wounds. உறவுகளை பலப்படுத்த கிருபை தாங்க. And Lord, give me grace to strengthen the relationships. கரங்களை உயர்த்தி கேட்கலாம். Let us all raise your hands and pray. காயம் மாற்றும் தேவன் நீரே, நீரே எந்தன் பரிகாரி. உண்மையா கேளு, வார்த்தையினா குணமாக்குகின்றீ. நீரே எந்தன் பரிகாரி. அவர்
வார்த்தை அனுப்பி சுகமாக்குகிறார். ஓ வார்த்தையினால் குணமாக்குகின்றே, நீரே என் பரிகாரி. இந்த வேளை ஒருவேளை இந்த இடத்துல சில வாலிபர்கள் இங்க இருக்கலாம். People here, உங்க பெற்றோர்கள் மேல ஒரு காயம் உங்களுக்கு இருக்கலாம். you have a wound upon your parents. எங்க அப்பா என்னை இப்படி ட்ரீட் பண்ணிட்டாரு, My father treated me this way, எங்க அம்மா என்னை இப்படி பேசிட்டாங்க. my mother spoke me this way. சில வாலிப பிள்ளைகள் இங்க இருக்கலாம். There might be young women, ஏதோ ஒரு கசப்பு உங்க பெற்றோர்கள் மேல. you have some bitterness upon your parents. இன்னைக்கு ஆண்டவர் அந்த காயத்தை மாற்ற விரும்புகிறார். May God turn your wounds today. சில பேருக்கு ஆண்டவர் மேலேயே ஒரு காயம் இருக்கலாம். Some people have wounds upon God even. ஏன் ஆண்டவர் எங்க வீட்ல இதை அனுமதிச்சார்? Why did God allow this thing in my home? ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்யல? Why did God did not do this to me? நீங்க ஆராதனைக்கு வரீங்க, You're coming to the worship, ஆனா முழு இதயத்தோட ஆராதிக்க முடியல. but you're not able to worship with a full heart. பல வார்த்தைகளை உங்களால சொல்ல முடியல. You're not able to speak a few words. உங்களுக்கு மனசுல அந்த கசப்பு, You still have bitterness in your ஆண்டவர் heart. மேல ஒரு கோபம். You have an anger upon God. ஆண்டவருடைய தழும்புகள் இருக்கும் வரை உங்கள் காயங்களை அவர் ஆற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். Until God's scars are there, your wounds will be surely healed. இன்னைக்கு ஆண்டவர் சிலருடைய காயங்களை ஆற்றுகிறார். And God wants to heal few ஒரே ஒரு wounds. முறை பாடலாம். Let us sing once. காயம் மாற்றும் தேவன் நீரே, நீரே எந்த பரிகாரி. வார்த்தையினால் குணமாக்குகின்றே, நீரே எந்த பரிகாரி. ஆண்டவரே, இது என் பலத்தினால முடியாது, நீங்க என்ன பலப்படுத்துங்க. வார்த்தையினால் குணமா. இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, உங்களை குணமாக்குகிற ஒரு வல்லமை, காயங்களை ஆற்றுகிற ஒரு வல்லமை. ஓ காயம் மாற்றும் தெய்வம், தேவன் நீரே, நீரே எந்தன் பரிகாரி. வார்த்தையினால் குணமாக்குகின்றீர், நீரே, நீரே எந்தன் பரிகாரி. வார்த்தையினால் குணமாக்குகின்றீர், நீரே எந்தன் பரிகாரி. வார்த்தையினால் குணமாக்குகிறீர், நீரே எந்தன் பரிகாரி. வார்த்தையினால் மாத்திரம்தான் சுகம் இருக்கிறது. But only by the word there is a healing. இந்த உள்ளான காயங்களை ஆற்றுவதற்கு To heal the inner wounds, எந்த மனித வார்த்தைகளாலும் முடியாது. no words of the man can do it. தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான். But only the word of God can do it. தேவனுடைய பிரசன்னம் மாத்திரம்தான் Only the presence of God can do it. மாற்ற முடியும். Only it can change. மாற்ற முடியும். It can transform. நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது When I heard the word of God, முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே first of all in our life, ஆண்டவர் மேல் உங்களுக்கு காயம் இருக்கிறதா? if you have any wound upon God, ஆண்டவர் ஏன் இதை செய்தார்? why did God allow this? என் வாழ்க்கையில் இது ஏன் நடந்தது? Why did this happen in my life? நீங்க யோசித்து பாருங்க. Think about it. ஆதாமும் ஏவாளும் பெரும் ஐஸ்வர்யவான்களாய் உண்டாக்கப்பட்டார்கள். Adam and Eve were created as a rich people. ஒரு பெரிய தோட்டம் இருந்துச்சு. There was a big garden for them. தண்ணீர் பாஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. There was water flowing all the way. பெரும் செல்வந்தனாக உண்டாக்கப்பட்டார். And they were created in a very rich way. ஆனா ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது, But when they did not obey the word of God, அந்த தோட்டத்தை விட்டு ஆண்டவர் துரத்திட்டார். God chased them away from the garden. இப்போ
வருத்தம் அனுபவிக்கிறான், But now they are enjoying. வேதனை அனுபவிக்கிறான், They are in the agony. முள்ளும் குறுக்கும் முளைக்குது, All the thistles and bruises are growing up. நெற்றி வேர்வை நிலத்துல சிந்துறான். The sweat of their head is going down. உழைச்சாதான் சாப்பாடு. Only if they toil all the way, they will get the food. அந்த நிலையில தான் Only in that time, அந்த வீட்டுல 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. there were 2 sons who were born to them. நிச்சயமா இந்த ஆதாமும் ஏவாளும் தாங்கள் முன்னிருந்த நிலையையும் இப்ப அனுபவிக்கிற வருத்தத்தையும் சொல்லாம இருந்திருக்க மாட்டாங்க. Surely Adam and Eve would have surely told them about the earlier situation and the current situation. நாங்க இவ்வளவு செல்வ செழிப்பான நிலைமையில இருந்தோம். We were in such a prosperous way. ஒரே ஒரு கீழ்ப்படியாமையினால Just because of a single disobedience, அந்த தேவன் எங்களை எல்லாத்தையும் புடுங்கிட்டு God took away everything from us. எல்லாத்தையும் துரத்திட்டார். And God chased away. தேவன் எங்களை துரத்திட்டார். God chased us away. இத்தனை வருத்தங்கள் நாங்க ஏன் அனுபவிக்கிறோம் தெரியுமா? Why are we encountering such a great agony today? After all, ஒரு சின்ன கீழ்ப்படியாம காட்டினதுக்கு. It's just because of a single disobedience that we made. நான் உட்கார்ந்து யோசித்து பார்க்கிறேன். But when I thought about it, எல்லாத்தையும் புடுங்கிட்டு துரத்திட்டார்னு அப்பா சொன்னாரு. my father said that he took away everything and left us. ஆனால் அந்த தேவனை, But that God, இந்த ஆபேல் எப்படி தேடி வந்தான் தெரியுமா? how did Abel seek that God? தன்னுடைய உழைப்பினுடைய முதற் பலனை எடுத்துக்கொண்டு வந்தான். He brought the first fruits of his own toil. கொழுமையானது எடுத்துக்கொண்டு He வந்தான். brought all the fatlings of his labor. யாருக்கு தெரியுமா? Unto whom, you know? அப்பாவை ஆசீர்வதித்த தேவன் இல்ல. Not to the God who blessed his father. அப்பாவை நல்ல செழுமையாக்கின தேவன் இல்ல. Not to the God who prospered his father. அப்பாவை ரொம்ப உயர்த்தின ஒரு தேவனே அல்ல. Not to the God who exalted his father. அப்பாட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கி வெறுமையாய் அனுப்பின ஒரு தேவனை தேடி அவன் வாழ்க்கையிலே கொழுமையானதை எடுத்துக்கொண்டு ஆண்டவர்ட்ட வந்தான். He brought the best things from his labor to the God who took away everything from his father and chased them away. அதனால தான் வேதம் சொல்லுது, தேவன் அவனை அங்கீகரித்தார். That's why God, the Bible says, best. he brought his best. தன்னுடைய வாழ்க்கையினுடைய பெஸ்ட்டை கொண்டு வந்தான். He brought his best of his life. நகோமி பல வருஷ விசுவாசி. Naomi was a believer for many years. தேவனுடைய பிள்ளையா பிறந்தவா. And she was born as a son of daughter. வாழ்க்கையில தொடர்ந்து 3 மரணங்கள். But she encountered 3 deaths in her life. ஆகையால தேவன் மேல கசப்பா இருந்தா. So she had bitterness upon God. தேவன் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். God has given me bitterness. இனி எனக்கு நன்மையே வராது. There cannot be any good that can happen to me. ஆனா இந்த தேவனை தெரியாத ஒரு பொண்ணு சொன்னா. But a girl who doesn't know this God told, உனக்கு வேணா அவர் மேல கசப்பு இருக்கலாம். Maybe you might have a bitter upon him. அவர் கொன்னுட்டாரேங்கிறது உனக்கு கசப்பா இருக்கலாம். You might have bitterness because he has took away all your. இந்த மரணத்தை குறித்து நான் கசப்படல. But I am not having any bitterness. எனக்கு அவர் மேல கசப்பு இல்ல. I don't have any bitterness against God. அந்த தேவனை தான் நான் தேடுவேன். I am seeking that same God. அவர் மேல எனக்கு கசப்பு இல்ல. I don't have any bitterness against him. அது எனக்கு காயமா இல்ல. And that is not a wound to me. தேவன் எனக்கு நிச்சயமா நன்மை செய்வார். God will surely do good to me. தேவன் நன்மை செய்வார். God will do good to me. வீட்டிலே நடந்த மரணம் எனக்கு கசப்பை உண்டாக்கல. This death at my home did not bring any bitterness in my life. அந்த தேவனை நான் நேசிக்கிறேன். I love that Lord. I love you. I love you. அந்த தேவனை தேடி தேவ ராஜ்யத்துக்கு வந்தாள். And she came seeking that God to his kingdom. 2 பேருடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். Consider both their lives. ஒருவனை தேவன் அங்கீகரித்தார். God accepted one person. ரூத்தை பாருங்கள். Consider Ruth. தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வர முடியாத ஒரு சந்ததியிலே பிறந்தவள். She was born in a generation where she cannot enter the temple of God. என் ஆண்டவருடைய சந்ததியிலே வந்தாள். But she came into the generation of my Lord. சந்நிதியிலே வர முடியாதவள் சந்ததியிலே வந்தாள். The one who cannot enter the presence came into the generation. தழும்புகள் எவ்வளவு அருமையானவைகள். The scars are very beautiful. நீங்கள் காயத்தில் இருக்கிறீங்களா? Today might be in your wounds. யாரோ உங்களுக்கு கொடுத்த நஷ்டம். It's because of the loss that people have done to you. யாரோ உங்களுக்கு எடுத்துக்கிட்ட ஒரு கஷ்டம். It is something that people have taken away from you. கொஞ்சம் நிலத்தை எடுத்துட்டாங்க. They've taken away some land. கொஞ்சம் பொருளை எடுத்துட்டாங்க. People have confiscated your things. கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டாங்க. People have taken away your money. கொஞ்சம் சொத்தை எடுத்துட்டாங்க. People have taken away some assets. கொஞ்சம் உரிமையை எடுத்துட்டாங்க. They have taken away your rights. அந்த காயத்தோடவே இருக்கீங்களா? But you're living with the same wound? இல்ல. No.
என் முதல் தரமானதை நான் கொடுப்பேன். I will give my first thing, best thing to God. யோசேப்பு தன்னை காயப்படுத்தின சகோதரர்களுக்கு முதல் தரமான இடத்தை கொடுத்தான். Joseph gave the best place to his brothers who hurted him. நம்முடைய இயேசுவினுடைய வாழ்க்கையை பாருங்கள். Consider the life of our Lord Jesus. அவரை துப்பினார்கள், People spat at him, அடித்தார்கள், they beat him, முள்முடியை சூடினார்கள், and they crowned him with the thorns, ஏன் கொலையே செய்தார்கள். and they also killed him. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் Acts chapter 3, கடைசி வசனம் சொல்லுகிறது, the last verse says, தேவன் அவரை எழுப்பி having raised up இந்த பொல்லாங்கு செய்தவர்களை மன்னிக்கும்படி அல்ல, பொல்லாங்கு செய்தவர்களை ஆசீர்வதிக்கும்படி முதலாவது அங்கே அனுப்பினார். and he sent him to bless you in turning away every one of you from his iniquities. தன்னுடைய சிநேகிதரை ஆசீர்வதிக்கல, Not to bless his friends, தனக்கு அறிமுகமானவர்களை ஆசீர்வதிக்கல, not to the people who are familiar to him, முதலாவது தேவன் எங்கே அனுப்பினார்னா but first to whom did he தன் send? வாழ்க்கையை காயப்படுத்தினவர்கள், The one who wounded his life, தன்னை அடித்தவர்கள், the one who beat him, தன்னை துப்பினவர்கள், the one who spat upon தன்னை him, the அவமானப்படுத்தினவர்கள், one who made us shame. அவங்கள போய் தான் முதலாவது ஆசீர்வதித்தார். First he blessed only them. அதனால தான் வேதம் சொல்லுது, But the Bible says நாம் அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி that we may follow his footsteps. தேவன் நமக்கு மாதிரியை வைத்து விட்டு போனார். God has set himself as an example to us. யாருடைய மாதிரியை பின்பற்றுவோம்? Whose example are we following? நம்முடைய அப்பாவுடைய மாதிரியை பின்பற்ற வேண்டாம், Do not follow your example நம்முடைய of your father. நண்பர்களுடைய மாதிரியை பின்பற்ற வேண்டாம், Do not follow the example of your friends. அவங்க சொல்ற மாதிரியை பின்பற்ற வேண்டாம், Do not follow the example of இந்த themselves. உலகத்தார் சொல்ற மாதிரியை பின்பற்ற வேண்டாம், Do not follow the example of these worldly people. இந்திய சட்டம் சொல்ற மாதிரியை பின்பற்ற வேண்டாம், Do not follow the example of the Indian law, இயேசுவினுடைய மாதிரியை பின்பற்றும். but follow the example of Jesus. அவரை பின்பற்றும்படி அழைக்கப்பட்டோம், We are called to follow him. அவரை பின்பற்றும்படி அழைக்கப்பட்டோம். We are called to follow him. தைரியமாய் சொல்லுவோம், Boldly we can tell. என்றென்றும் பின்பற்றுவே ஓமாடி சுவடுகளை, என்றென்றும் பின்பற்றுவே ஓமாடி சுவடுகளை. ஓம் சிலுவை நான் எடுத்துக்கொண்டு, ஓம் பாதை நடக்க கிருபை தாரும். ஓம் சிலுவை நான் எடுத்துக்கொண்டு, ஓம் பாதை நடக்க கிருபை தாரும். என்றென்றும் பின்பற்றுவே ஓமடி சுவடுகளை, என்றென்றும் பின்பற்றுவே ஓமடி சுவடுகளை. பகைத்தோர் பரிகசித்தோரையும் நீ பாசமுடன் நேசித்தாசீர்வதித்தீ. பகைத்தோர் பரிகசித்தோரையும் நீ பாசமுடன் நேசித்தாசீர்வதித்தீ. சத்துருக்களின் எழும்பினாலும்
ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிஏ ஆவடி என்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.